ஆத்த கிடக்கிறது பெரிய கடல்ல கிடக்குற மாதிரியா இருக்கு. செய், கடலுக்குள்ள மூழ்கி முத்தெடுக்கிற மாதிரி நம்ம சின்னையாவ கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு. டேய், கடல்ல முத்தெடுக்குது எனக்கு தெரியாதா? பேசாவா பின்னிரும் பின்னி திரும்ப நம்ம சின்ன முதலாளி விஷ்ணு குடிச்சிட்டேன். என்னவளே அடி என்னவளே எந்த இதயத்தை தொலைத்து விட்டே, எந்த இடம் அது தொலைந்த இடம் அந்த இடத்தையும் மறந்து விட்டே, உந்தன் கால் கொலுசில் அது தொலைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தே, காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று உன்னை கண்டதும் கண்டு கொண்டே, எந்த கழுத்து வரை இன்று காதல் வந்து இரு கண் விழி பிதுங்கி நின்றே, என்னவளே அடி. அண்ணே அண்ணே அண்ணே, அங்க பாருங்க அண்ணே, எவனோ ஒருத்தவங்க பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். யாரா நீ? யாரா நீ? என்னப்பா இது அட்டை மாதிரி ஒட்டிக்கிட்டா? டேய், யாரா யாரா நீ? விடுறியா இல்லையா? யாரையா நீ தொந்தரவு பண்ற? நான் தொந்தரவு பண்றேனா? டேய், பட்ட பகல்ல அதுவும் எங்க இடத்துல வந்து ஒரு பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு இருக்கிற, உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கணும்? ஏயா, அந்த பொண்ணே சும்மா இருக்கு, இடையில உனக்கு என்ன எரியுது? யாரையா நீ? நான் யாரா? டேய், அவளை 10 மாசம் சுமந்து பெத்த வேண்டா. சத்தியமா நம்பவே மாட்டேன். ஏயா, ஓ மூஞ்சிக்கு இவன் மூஞ்சிக்கு சம்பந்தமே இல்ல. எப்படியா நீ? முழு பௌர்ணமியில பிறந்தவடா. அமாவாசை அமாவாசை வந்தாத்தா பௌர்ணமி வரும். ஏன் பௌர்ணமி வந்தா அமாவாசை வராதா? பௌர்ணமி வந்தாலும் அமாவாசை வரும், அமாவாசை வந்தாலும் பௌர்ணமி வரும். ஐயோ, குழப்புறானே குழப்புறானே. குழப்பலையா? கொஞ்சிக்கிட்டு இருக்கேன். என்ன என்ன அடிக்கிறான்? அவனை அடிக்க. மரியாதையா கேக்குறேன், எங்க வந்த? யார் நீ? அவனை என்ன கேக்குறது? போன வாரத்துல துணி காய போட்டிருந்தமே, அதை திருடிட்டு போனானே, அவன மாதிரி இல்ல? மாதிரி இல்ல, மாதிரி அவனேதான். போன வாரம் துணியை தூக்கிட்டு போனா, இந்த வாரம் பொண்ணு தூக்க வந்திருக்கானே. யோ, என்ன இது? நீங்களே பேசுறீங்க, நீங்களே முடிவு எடுத்துக்கிறீங்க. என்ன கொஞ்சம் பேச விடுங்கயா. வாய பாரு, வாய. என் வாய்க்கு என்ன? வாய்க்கு என்னவா? நல்ல எலி பொந்து மாதிரி இருக்கு. வந்து நுழைஞ்சுக்கிறியா? நுழையிறேன்டா, வாயிலேயே குத்துவேன். மரத்துல கட்டி வச்சுட்டு 4 சாத்து சாத்துறேன். வாடா வாடா வாடா. டேய், மரியாதையா வந்துரு வந்துரு. எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்டர் ஹம்சராஜோட ரூம் எது? ஒரு நிமிஷம். இல்ல சார், அப்படி யாரும் இங்க இல்ல. அட, இல்லாம இருக்க முடியாது. யாரும் புக் பண்ணல சார். Where is the manager? ஹலோ, நான் ஆலப்பன். வேலைப்பன் இல்லையா? வாடகை கொலைக்காரன் ஆலப்பன். நான் கொலை பண்ண வேண்டியவன் இந்த ஹோட்டல்ல இல்லையா? ஹம்சராஜ் இங்க இல்லையா? வேற பேர்ல இருப்பா. அந்த வேற பேர் என்னன்னு சொல்லியா? நீதான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான பணம் வாங்குன. அந்த சாவகிராக்கியோட போட்டோவையாவது அனுப்புவேன். பாஷான்ற பேர்ல, மாஷா இல்ல பாஷான்ற பேர்ல இந்த ஹோட்டல் அட்ரஸ்க்கு அனுப்பி வைக்க பாரு. ஓகே. அப்புறம் எனக்கு அட்வான்ஸ் கொடுக்க மறந்துடாத. பேலன்ஸ் பணம் அவன் செத்ததுக்கு அப்புறம். அவன் சாகுறது எனக்கு எப்படி தெரியும்? அது செத்தவங்கிட்டே கேள. அதெல்லாம் வேணாம். அவன் கழுத்துல ஒரு மாலை இருக்கும். அத மட்டும் எனக்கு காட்டு. ஓகே, எதுக்கும் போட்டோ அனுப்பு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு புக்கிங் இருக்குல்ல பாஷான்ற பேர்ல? சார், கொஞ்சம் டைம் கொடுங்க, கவுண்டர் பிஸியா இருக்கு. கீயை நான் ரெஸ்டாரண்ட்க்கு அனுப்புறேன். ஓகே, தேங்க் யூ. யோ, உன்னை எங்கெல்லையா தேடுறது? என்னையா? டேய் கோபாலே, முதல்ல ஒரு அழகான பொண்ணு உன்கிட்ட தைரியமா பேச வந்திருக்கு. அசத்ரா என்ன? வாய சொல்றேன். அச்ச கைதான் அடைக்குது. என்ன சொல்ல? எப்படி சொல்றது? எனக்கு வெக்கமா இருக்குயா. நீ போய் சொல்ற. அன்னைக்கு நீ என்ன சந்தையில் அறையிறப்ப இந்த வெக்கம் எங்க போச்சு? நான் தெரியாம அரைஞ்சிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோ. நான் சந்தையில பார்த்ததுக்கு அப்புறம்
என் மனச பறி கொடுத்துட்டேன். கோபால நீ குட்டு வச்ச விட்டா இரு. என்னையா அது? கலர் சாராயம். சந்தோஷம் வந்தா கொஞ்சம் ஊத்திக்குவேன். சரி சொல்லு. டைகர் இருக்கார்ல, அதான் அன்னைக்கு அந்த புலியோட சண்டை போட்டார்ல அவரு. அவர்கிட்ட என் மனச பறி கொடுத்துட்டேயா. அடி பாவி, இத நீ என்கிட்ட சொல்றதுக்கு என்ன இன்னொரு தடவை அரைஞ்சிருக்கலாம். கொஞ்சம் இரு. இப்ப ஏன் குடிக்கிற? துக்கம் வந்தாலும் ஊத்திக்குவேன். எனக்கு டைகரை இப்ப சந்திக்கணும். அவர் கொஞ்சம் கூட்டிட்டு வரியா? என்ன தொழிலையே மாத்திரிய? டைகரை இப்ப நீ பார்க்க முடியாது, பார்த்தாலும் பேச முடியாது. ராத்திரியில தான் அவரை சந்திக்கலாம். ராத்திரிலியா? ராத்திரி நேரத்துல டைகர் வெளிய சுத்துறான்னுட்டு அவங்க அம்மா அவனை ரூமுக்குள்ள வச்சு பூட்டிடுவாங்க. அந்த நேரம் பார்த்து அவனை சந்திச்சுடு. எப்படியா? ஓட்ட பிரிச்சுக்கிட்டு அவன் ரூமுக்குள்ள குதிச்சுடு. யோ, என்னையா சொல்ற நீ? பயப்படாத. எல்லா கதையிலயும் ஹீரோ தான் ஹீரோயினை பார்க்க இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வாங்க. நாம அதை மாத்திடுவோம். யாராவது பாத்துட்டா? யாரும் பார்க்க மாட்டாங்க. நீ உள்ள குதிக்கிற, வெளி பக்கம் பூட்டி இருக்கும். அதனால சிவாவால வெளியே ஓடவும் முடியாது, உன்னை துரத்தவும் முடியாது. சத்தம் போட்ட அம்மா முடிச்சுக்குவாங்க. அதனால சத்தமும் போட முடியாது. பயவசமா மாட்டிக்குவான். கில்மாஸ் பண்ணிடு. கில்மாஸா? அப்படின்னா? கில்மாஸ் தான். வர. ஐயோ, நான் விளையாட்டா சொல்ல போவா, இவன் நெசமாவே ஓட்ட பிரிக்க போயிட்டால. படுவா கடிச்சே கொன்னுடுவேன். நான் சொன்னதெல்லாம் செய்யல, அம்மாவை எழுப்பிடுவேன். வேண்டாம் வேண்டாம். என்ன செய்யணும்? லவ் பண்ணையா? காதலா? அது எப்படி? ஐயோ முண்டும் முண்டும். கைய புடிச்சு விடியா. ஐயோ 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 ஐயோ, நானே புலி நினைச்சியா? பொண்ணையா? பூ மாதிரி புடி. காலை பிடிச்சு விட. அது பிடிக்குதா? அடிச்சு ஸ்டூபிட் ஆஃப் தி நான்சென்ஸ். நோ. யோ, உன்னை பாக்குறதுக்கு ஓட்ட பிரிச்சு உள்ள வந்திருக்கேல்ல, கை கால்லாம் வலிக்குது. புடிச்சு விடு. மாட்டேன் மாட்டேன். நல்லாவே பிடிக்கிறையா? இப்ப என்ன செய்யணும்? கல்யாணத்துக்கு முந்தைய அதெல்லாம் கொடுக்க மாட்டேன். பொண்ணே கேட்கும்போது உனக்கு என்னையா? மாட்டேன். எங்க கொடுக்கணும்? இங்க 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 இங்க. இங்கிலீஷ் கிஸ் மாட்டேன். இங்கிலீஷ் கிஸ் மாட்டேன். கண்ணை முடிக்கையா? உதடா இது. இப்ப சொல்லு. நான் உன்னை காதலிக்கிறேன். மாட்டேன் மாட்டேன். ஏயா? மாட்டேன். அம்மாவை கூப்பிட்டுடுவேன். கூப்பிட்டுக்கோ. ஐயோ அம்மா, போதிக்க.
தூக்கத்துல ஏதோ பயந்துருக்கா. அம்மா வெளிய தாயே, துர்காதேவி, சாமுண்டீஸ்வரி, பத்ரகாளி, சூர்பனகி, பார்வதி, பார்வதி, வாங்க வெளிய. இத பாருமா, உன்னை கை எடுத்து கும்பிடுறேன், முதல்ல இங்கிட்டு போயிடு. என்ன நீ லவ் பண்றேன்னு சொல்லு முதல்ல. நான் உன்னை காதலிக்கிறேன். என்னமோயா, எந்த ஆம்பளையும் நான் ஏறெடுத்து பார்த்ததில்ல. ஆனா உன்னை லவ் பண்ணிட்டேயா. ஏன் லவ் பண்ண? அதாயா எனக்கு ஒண்ணும் புரியல. உன் முடியும், உன் நிறமும், உன் முகர கட்டையும், ஆனா என்னமோ இருக்கியா உன்கிட்ட. இருக்குல்ல? எஸ். என்ன மட்டும் ஏமாத்தணும்னு நினைச்ச என்ன செய்வே? படுவா, கடிச்சே கொன்னுடுவேன். இப்ப எப்படி போவ? இத பாரு. மந்திரப்பட்ட மாதிரி வந்துட்டு போயிட்டா பார்வதி. சோக்கத்தான் இருக்கா. ஐயா, இவங்க பார்த்துட்டு இருக்கானே. ఎంట్రా దొగనా కొడుక, బాగుందంటావా? దంచేస్తావా? సరే నాయనా. டேய் 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 டேய், அரியர் எழுதும் போது பிட் அடிச்சு அசிங்கமா ஒரு பொண்ணுகிட்ட மாட்டி காரி துப்பி அமைச்சிருக்கா. இன்னமும் ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ண மாதிரி ஐட்டம் சாங் ஆன்னு பாத்துட்டு இருக்கிற. பொது வாழ்க்கையில இதெல்லாம் ஜகஜம் மச்சான், அதெல்லாம் பார்த்தா முடியுமா? பொறாம பாத்துடா. கட்லு பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குது. மாமியார் வீட்டுல கொடுத்ததா? அந்த மங்கூஸ் மாட்டையை வாங்கி கொடுத்துருவானா? சரி, நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணனுக்கு ஃபர்ஸ்ட் நைட்ரா. டேய், உங்க அண்ணன் தானே ஃபர்ஸ்ட் நைட்டு, நீ என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? ரூம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன்ல. இதெல்லாம் பூ காட்டுறவங்க பண்றதுடா. இந்த பாரு மச்சான், புது படம் ரிலீஸ் ஆகுது, வா போலாம். கையில காசு இல்ல மச்சான். அப்போ பீரோல வச்சிருக்கியா? காசு இல்லைன்னு மொத்தமா சொல்றா, அதுனா கையில இல்ல காலில்னு சொல்லிட்டு இருக்க. டெய்லி நான் தானே உனக்கு மொய் எழுதுறேன். இந்த பார், கீழே வெயிட் பண்ற, சீக்கிரம் வா. டேய், வரும்போது சைடிஸ் அந்த படத்தை எடுத்துட்டு வா. என்னன்னா நீங்க எங்க இருக்கீங்க? இது கட்ல டைட் பண்ணலாம். இவங்க சந்திரிகா, எங்க அண்ணியோட தங்கச்சி. இவரு நல்ல தம்பி, எங்க விஐபியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஹாய். ஓகே. ஹலோ. மச்சான், உன் பொண்டாட்டி புள்ளைங்க எல்லாம் சீக்கிரம் சாப்பிட சொல்றா. பெரியவனுக்கு நாளைக்கு ஸ்கூல் இருக்குல்ல, லேட் ஆயிட போகுது. கை தாண்டா கொடுத்தேன். ஓகே ஓகே. லோதான் ஃப்ரெண்டா பழகினாலும் ஃபிகர் முன்னாடி போட்டு கொடுத்துறானுங்களே. நல்ல தம்பி நம்ம ஏரியாலே ஒரு சலூன் வச்சிருக்காரு. அதோட பேரு கேட்டீங்கன்னா சிரிப்பீங்க. அது என்னன்னா தளபதி. தளபதி அதான விஐபி. விஐபின்னு உங்களுக்கு தெரியாதா? வேலை இல்லாத பையன் சொல்ல வந்த. அதுதான் இந்த மாதிரி வேலை எல்லாம் பாத்துட்டு சும்மா இருக்கிறது எவ்வளவு பெரிய வேலை உங்களுக்கு என்ன தெரியும்? வேலை எல்லாம் ஒழுங்கா நடக்குதா? இந்த வேலையை மட்டும் ஒழுங்கா பண்ண நம்ம ஃபேமிலி நடக்கிற எல்லா கல்யாணத்துக்கும் டெக்கரேஷன் உன் பொறுப்பு தான். ஓகேயா? What are you trying to do? சபா, எத்தனை நாளைக்கு தான் இப்படியே சமாளிக்கிறது? Sing in the rain, I am swaying in the rain, I am swaying. Swaying in the rain. அது நம்மள பார்த்து. ஐயோ, என்ன கிண்டல் பண்ணிட்டாங்களே. பேட்டரி லோவா இருக்கு, ஏதோ சீக்கிரம் சொல்ல, ஆஃப் ஆயிடும் போனு. தளபதி அண்ணே, வணக்கண்ணே. ஒரு தளபதினு கூப்பிட்டு என்ன மட்டும்தான், உன்ன இல்லடா. அண்ணா வரண்ணே. எங்கடா போற? போகும்போது எங்கடா போறேன்னு கேட்டா எப்படா வேலைங்க? 2 பேரும் ஊருக்குள்ள பெருந்தலைங்க. எலெக்ஷன் கூட்டணி பத்தி பேசுவோம். தவர் ஒண்ணு மட்டும் சொல்ற, நல்லா மைண்ட்ல ஏத்திக்கோ. இதுக்கப்புறம் பப்ளிக் பிளேஸ்ல என் கூட வரும்போது ஒரு 2 ஸ்டெப் பேக்லயே வா. ஏன்னா நான் லைப்ரரி, நீ பேப்பரு. இந்தா போய் 2 டிக்கெட் வேணும் வந்து வையே, அண்ணன் போய் பேசிட்டு வந்துடுறேன். பாசே, தீயா வேலை செய்யணும். அண்ணா வணங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? இரும்பு குண்டு தலையன் வட்டி காசு பதிலா சேட்டை எழுதி வாங்க வந்திருப்பானோ. வணங்கண்ணே. நல்லா இருக்கண்ணே. பிசினஸ்ல எப்படி போகுது? ஏதோ போயிட்டு இருக்குண்ணே. வட்டி கடை பக்கம் வரவே மாட்டேன்ற, ரொம்ப செழிப்பா இருக்கிற பொழுது. அண்ணே, நீங்க இருக்கிற ஊர்ல நீங்க மட்டும் தானே செழிப்பா இருப்பீங்க. எப்ப நீ இப்படிதான்பா படத்துக்கு வந்தியாப்பா? பாவடை தின்பலான்னு வந்தேன். நான் சொல்ல நல்ல தம்பி, ரொம்ப கருத்தா பேசுவாப்ல. இதெல்லாம் கருத்தா? அந்த தம்பி யாரு, உன் ஃப்ரெண்டா? அவனை விடுங்கண்ணே, அவன் கிடையாது சில்லற பையன். தீப்பட்டு
எக்ஸ்ட்ரா டிக்கெட் இருக்குமா? டிக்கெட் இல்ல பாஸ். நான் பாஸ் நீங்க. மச்சான் தல தளபதி படம் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகி தியேட்டரே சும்மா திருவிழா மாதிரி இதுல. இதுக்கே எப்படின்னா தலையன் தளபதியும் சேர்ந்து நடிச்சா எப்படி இருக்கும்? ஏய் சான்ஸே இல்ல மச்சான். தலை வேற தளபதி வேறடா. ரெண்டும் ஒண்ணு சேரவே முடியாதுன்றேன். சேர்ந்துட்டாங்க பாஸ். என்ன சொல்ற பாஸ்? ஒருத்தன் தளபதி பேர்ல சலூன் நடத்திட்டு இருக்கான் பாஸ். தல ரசிகர்களும் அவன் சலூனுக்கு வரணுமா, தளபதி ரசிகர்களும் அவன் சலூனுக்கு வரணுமா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கணுமா. அவன் மட்டும் நல்லா சம்பாதிச்சு வெள்ளையும் சொல்லியுமா இருப்பானா. இதெல்லாம் என்ன நியாயம் பாஸ்? பாஸ் யார் அவன்? எங்க இருக்கான்? அதோ வெள்ளை சொக்கா போட்டு மொட்டையோட பிசினஸ் பேசிட்டு இருக்கானே அவன் தான் பாஸ். பாத்து பாஸ், அவன் அடி தாங்க மாட்டான். எப்படி தீயா வேலை செஞ்சேன் பத்தியா? வணக்கம் தல. வணக்கம் வாப்பா வாப்பா. அஜித் ரசிக மன்றம். ஏமா உங்க ஆள் படத்துக்கு சம கூட்டம்பா. கவலையே படாது, இந்த வருஷம் உங்க ஆள் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக போகுது பாரு. நான் விஜய் ரசிக மன்றம். உன் மண்டைய பார்த்து ஜெய்சங்கர் ரசிகர் நினைச்சேன். விஜய் ரசிகரா? கவலையே படாதப்பா, உங்க ஆள் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக போகுது. அது என்ன தளபதி சொல்லணும்? ஒண்ணு தலைன்னு வெய்யி, இல்ல தளபதின்னு வெய்யி. அது சின்ன பசங்கள, நீங்க உங்களுக்கு வாழ்க்கையோட தத்துவம் புரியல. அதாகப்பட்டது நாணயம்னா ரெண்டு பக்கம் இருக்கு. வாழ்க்கைன்னா இன்பம் துன்பம் இருக்குது. அந்த மாதிரி தான் எல்லாமே. வானம் பூமி, இரவு பகல், சூரியன் சந்திரன், நல்லது கெட்டது. வாழ்க்கையோட அடியில் நோண்டி பாத்தீங்கன்னா தலையா தளபதியான்னு கேட்டா கமல் மாதிரி புரியாமையே பேச. மரியாதை தெரியாத பசங்கப்பா. பிளட் தேங்க்ஸ்பா. உங்கள மாதிரி இல்ல தெரியுமா அவனுங்க? டேய் நாங்க அதை விட என்னடா இது ரத்தம்? ஏய் யார தளபதி மேல கை வச்சிட்டே? என்னடா? லீவ் இட் மச்சான். நீ ஏன் அஸ்வின் த்ரிஷான் ஒரு லேடிஸ் பியூட்டி பார்லர் வைக்க கூடாது? ஏன் எல்லா ஹீரோயிட்டையும் அடி வாங்குறதுக்கா? ஒரு வீரனுக்கு இதெல்லாம் ஜகஜண்டா. வாடா வலியோட தளபதி வர வலியோட. என்னாச்சு? எல்லாம் வாசல்ல உட்கார்ந்துருக்காங்க. கல்யாணத்துக்கு வந்து பெருசுன்னு ஏதாவது மண்டி போட்டுருச்சோ? நித்யா, நித்யா, உன்னதாண்டி என்னாச்சு? அம்மா அண்ணன் வந்துட்டான். என்னடி ஆச்சு? ஏண்டா பாஸ்கர், அறிவு இருக்காடா உனக்கு? நீதான் பொறுப்பு இல்லாம ஊரை சுத்துற. அண்ணா வாழ்க்கையில ஏன் குறிக்கிற? உன்னையில திருத்தவே முடியாது. மணி என்னடாச்சு? மணி 3:45. இந்நேரத்துக்கு ஊரை சுத்திட்டு வர உன்னை எல்லாம் திருத்தவே முடியாதுடா. உங்க அண்ணா கல்யாணத்துக்கும் சாந்தி முகூர்த்தத்துக்கும் நேரம் வச்சு கொடுத்தது நான் தான். இப்படி பண்ணிட்டேடா பிஸ்டு. என்னடி ஆச்சு? எதுக்கு என்ன திட்டுறானுங்க? ஃபர்ஸ்ட் நைட்க்கு ரூம் ரெடி பண்ணி கீ எங்க வச்ச? கீ அங்க மேல. இந்த கீ எப்படி என் கையில வந்துச்சு? குடுறா சாவியே. நல்ல காரியம் பண்றடா நீ. ஒண்ணா எங்கடா போன? எவ்வளவு நேரம் மொபைல் ட்ரை பண்ண தெரியுமா? லைனே கிடைக்கல. லைன் கிடைக்கலையா? பேட்டரி லோ, சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. பேசாம பூட்டை உடைக்க வேண்டியதானே? ஆமாண்டா, முதராத்திரி அன்னைக்கே பூட்டை உடைக்கணுங்கிற விளங்கு மாடா. நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு நம்மளை பத்தி என்ன நினைப்பா? என்னடா டாக்டர் தம்பி, காலம் போன கடைசி நல்லது நடக்குன்னு உங்களுக்கு பால் கோவெல்லாம் கொண்டு வந்து தம்பி. உங்க வாழ்க்கை இப்படி பாலா போச்சு தம்பி, பாலா போச்சு. இந்த பால்கோவா என்ன பண்றது? உன் தலையில கொட்டு. நாளை காலைல உனக்கு பால் ஊத்துறதுக்குள்ள எங்க மரியாதையை ஓடி போயிடு. ஓடுறான். செம்ம காமெடி இல்ல? அண்ணா வாழ்க்கைய பாலாக்கிட்டு காமெடியாம காமெடி. ஒரு நிமிஷம். சம்பந்தப்பட்ட நானே டென்ஷன் ஆகாம அமைதியா இருக்கேன். நீங்க என்ன ஆளாளுக்கு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? யாராவது வேணும்னு இப்படி பண்ணுவாங்களா? கண்டிப்பா தெரியாம தான் நடந்திருக்கும். உங்களை கையெடுத்து கும்பிட்டு வேண்டிக்கிறேன். தயவு செஞ்சு எல்லாரும் போங்களேன் ப்ளீஸ். அண்ணி ஒரு நிமிஷம். அண்ணி அது வந்து சாரி அண்ணி, தெரியாம நடந்துடுச்சு. ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பார்ட்டியா? உள்ள வாங்க. நான் அப்புறம் பேசுறேன். உள்ள வாங்க. சரி, எங்க போயிருந்தானா அவன்? காலையில கூப்பிடுறேன்ப்பா.
அம்மா, சார் செஞ்ச நல்ல காரியத்துக்கு, சாரோட நல்ல மனசுக்கு சீக்கிரமே நல்லபடியா கல்யாணம் நடக்கும். குறிச்சு வச்சுக்க. தேங்க்யூ சார். இதெல்லாம் ஒரு பொழப்பு. டைம் ஆயிடுச்சு, நீ இங்கேயே படுத்துக்கம்மா, நான் கிளம்புறேன். சரிப்பா. தம்பி, ஒரு சின்ன டவுட். உங்க ஃபர்ஸ்ட் நைட்டுக்காவது ரூமுக்குள்ள இருப்பீங்களா, இல்ல இது மாதிரி கதவு போட்டி சாவியை ஜோபில போட்டுட்டு ஊர் சுத்த கிளம்பிடுவீங்களா? சும்மா ஒரு டவுட்டுக்காக கேட்டேன். மங்கூஸ் மண்டேனுக்கு நக்கலை பருத்து. இந்த கல்லூரி நிர்வாகத்தை நான் மரியாதையுடனும் பணிவன்புடனும் ஒரு வார்த்தை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஏண்டாங்கடா டேய், தீபாவளி, பொங்கல், கிறிஸ்துமஸ், மொஹரம்னா லீவ் விடுறீங்க. இன்னைக்கு என்ன டே தெரியுமாடா டே? இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே. பாருங்க வருதுங்கறா. யாருக்கு? இது உனக்கு தெரியல. வேலண்டைன்ங்கிற சாமியார் தான் முதல்ல காதலர் தினத்துக்காக பச்சை கொடியை காட்டினார். அதனாலதான் அவர் நினைவா நாமெல்லாம் இன்னைக்கு பச்சை ட்ரெஸ் போடுறோம். ஒரு பொண்ணு இன்னைக்கு பச்சை ட்ரெஸ் போட்டா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன யாரும் இன்னும் லவ் பண்ணல, இனிமே லவ் பண்றத பத்தி ஆட்சேபனையும் இல்ல, என்ன யாரும் வேணாலும் ட்ரை பண்ணலாம், லவ் எல்லாம் அர்த்தம். இது ஆண்களுக்கும் பொருந்தும். அதனாலதான் நான் இன்னைக்கு என்ன யாரும் அப்ரோச் பண்ண விரும்பினா நான் அப்படி ஓரம் கட்டி நிப்பேன், நீங்க லைன் கட்டி வாங்க. ஓ சைலன்ஸ். நிர்வாகத்துக்கு நாம தொந்தரவு கொடுக்க கூடாது. எங்க உங்க மனசுல நீங்க இதுவரைக்கும் கட்டி வச்சிருந்த காதலை எல்லாம் அவுத்து விடுங்க. அது பாட்டுக்கு சுதந்திரமா மேட்டுமே. Come on, start. கொஞ்ச நஞ்ச படிக்கிற பசங்களே வேலண்டைன்ஸ் டே கொண்டாடி கெடுத்து தொலைங்கடா. அப்போடா எப்பறா இருந்து என் ஸ்பீச் நீ பேசினத கேட்டு என் உடம்பு புல்லரிச்சு போச்சு. நான் போய் என் உடுப்பியை பாத்துங்க. போடலக்கா உடுப்பினா இங்கிலீஷ்ல நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. ஐயோ டென்ஷன் ஆவாதீங்கடா, டென்ஷன் ஆவாதீங்க. நாம அவனுக்கு கத்து கொடுப்போம்டா அவனுக்கு. சொல்லி தொலை. டேய், அது உடுப்பி இல்லடா, உட்பி. நீங்க சொல்லு. உடுப்பி. நான் சொல்லல. யுவர் ஆர்டர் ப்ளீஸ். முருகலா 2 மசாலா. அம்மா, நான் எப்பவோ வந்துட்டேன். இன்னும் 25 வருஷத்துக்கு நம்ம குடும்பத்துல நடக்காதுன்னு நான் நினைச்ச ஒரு காரியம் இன்னைக்கு நடக்க போகுதுன்னு தெரிஞ்சதும் சந்தோஷமா இருக்கு. மத்தவங்களுக்கு தெரியாம என் அப்பா உங்களுக்கு அன்பா கொடுத்த ஒரு அன்பளிப்பு தான் அந்த வீடும் தோட்டமும். அதுவும் அந்த எருமக்காரனோட அதிகாரத்துக்கு உட்பட்டு வராத ஒரு அற்புத சொத்து. இந்த ராணி வந்து கண்ணீர் விட்டதும் அதை விற்க சம்மதிச்சிட்டீங்க. சந்தோஷமா இருக்குமா? எனக்கு யார் சொன்னான்னு கேக்குறீங்களா? என்னோட இந்த கஷ்ட காலத்துக்கு கடவுள் புரோக்கர் வேளா ரூபத்துல வந்து சொன்னாருமா. சந்தோஷமா இருக்குமா? சந்தோஷத்தை பங்கு போடலாம் நினைச்சு நீங்க வந்திருந்தா அதெல்லாம் தேவையே இல்ல. கிளம்புங்கிறது கிளம்புறதா இருந்தா கிடைக்கிறதுல பாதி எடுத்துட்டு தான் கிளம்புவேன். அது இல்லன்னா வெறுங்கையோட வீட்டுக்கு நான் மட்டும் இல்ல, நாம எல்லாரும் போக வேண்டி இருக்கும். தனியா எல்லாத்தையும் சுருட்ட நினைச்சியா? இப்ப என்ன ஆச்சு? மொத்தத்தையும் எவனோ ஒருத்தன் வந்து விழுங்கிட்டான்ல. அதான் சொல்றேன், ஓவரா துள்ளாத, அது நல்லது இல்ல. போதும். இதையே காரணமா வச்சு 2 பேரும் சண்டை போட்டுக்க வேண்டாம். உன்கிட்ட சொல்லாததுனால நான் உன்னை ஒதுக்குறேன்னு நீ நினைக்க வேண்டாம். என்ன கிடைக்குதோ அதை நீங்க 2 பேரும் பங்கு போட்டுக்குங்க. போதும். சந்தோஷமா இருக்குமா? சந்தோஷமா இருக்கு. அம்மா வாங்க. சார், குட் மார்னிங். இவங்க தான் முத்துலட்சுமி அம்மா. அந்த இடம் சொன்னனே. நிறுத்து. எந்த இடத்தடா? என்னடா உனக்கு அந்த வாத்தியார் வேலை போயிடுச்சுனதும் இங்க புரோக்கர் வேலை ஆரம்பிச்சியா? இது எங்க அம்மாவுக்கு எங்க அப்பா கொடுத்த ப்ராப்பர்ட்டி. ஏய், ப்ராப்பர்ட்டியா? ப்ராப்பர்ட்டி, சொத்து. இருட்டு அதுக்காக நாங்க ஏதோ பண்றோம், நீ தலையிட வேண்டாம். யார் தலையிட்டாங்கன்னு இப்படி டென்ஷன் ஆகி சவுண்ட் விடுற? இது நான் எடுத்த முடிவு. என் பேர்ல உள்ளத நான் என் பிள்ளைங்களுக்காக விக்கிறேன். இதுல தலையிடுற அதிகாரமோ உரிமையோ உனக்கு கிடையாது. சார், புரியுற மாதிரி உங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. நீங்க பேசுறதெல்லாம் சரிதான். ஆனா நீங்க விக்க நினைக்கிற இந்த ப்ராப்பர்ட்டியோட தாய் பத்திரத்துல இந்த சொத்தை ஆண்டு அனுபவிக்க உயில் எழுதின ராஜரத்னம் பிள்ளைக்கு முழு உரிமை இருக்குன்னு தெளிவா எழுதிருக்கு. அச்சாருல ராஜிகண்ணே, எடுத்துக்காட்டு. இதான் அந்த பத்திரத்தோட ஜெராக்ஸ். இதுல ரெட் இங்க்ல கோடு போட்டிருக்கிறது தான் சார் இப்ப உங்ககிட்ட சொன்னது. நீங்க விக்கிறதுனா வித்துக்கலாம். ப்ராப்பர்ட்டிய வாங்குறவங்க அதை அனுபவிக்க கொஞ்சம் கஷ்டப்படணும். 25 வருஷத்துக்கு சொத்துக்களுக்கும் வருமானங்களுக்கும் பவர் ஆஃப் அட்டார்னி இவர் பேர்ல இருக்கிறதுனால டிஎன் சிவில் கோர்ட்ல ஒரு இன்ஜெக்ஷன் சூட் ஃபைல் பண்ணா மினிமம் ஒரு 6-7 வருஷங்களாவது எடுக்கும் இந்த சொத்தை நீங்க அனுபவிக்கிறதுக்கு. கேட்டீங்கல்ல, இன்ஜெக்ஷன்.
இப்ப இந்த இன்ஜெக்ஷனை கையில குத்துவோம் 6-7 வருஷம் கழிச்சு பின்னாடி குத்துவோம். ரெடியா? வேலாயுதம் கொஞ்சம் வரியா? என்ன சார்? சாகடிச்சிரும் உன்னை. ஒண்ணு மட்டும் சொல்றேன், எத்தனையோ சப்ப இடங்கள 1C 2C வித்தேன். இன்னைக்கு இந்த ஃபீல்ட்ல இருந்து TC வாங்கிக்கிறேன். கேட்டீங்களா? வேலாயுதம் பானான்னு கேண்டீங்கன்னா இப்ப என்ன செய்தாக்குறீங்க? விக்கிறீங்களா விட்டுறீங்களா? வரல காணா? ஏதோ கோயிலுக்கு போற மாதிரி குடும்பத்தோட எல்லாம் கிளம்பி வந்துட்டீங்க. வெறுங்கையோட போனா அது உங்களுக்கு நல்லா இருக்காது. எடுபடி அந்த பத்தத்தை நடக்கூட இது அடமானமா வச்சுக்கிட்டு ஒரு 10 15 தரேன், வேணா செலவுக்கு வச்சுக்கோங்க. பிச்சை காசு எவனுக்குடா வேணும்? அந்த அளவுக்கு நாங்க தரங்கிட்டு போல. எல்லாரும் எப்படியோ ஒரு கூட்டணி சேர்த்துட்டீங்க. போஸ்ல ஒரு குரூப் போட்டோ எடுத்துட்டு போங்க. எடுத்தா என்ன செய்வாங்க? முத்தத்துல வைப்பாங்க. என்னது? அதான் நடு வீட்டுலன்னு சொன்னேன். நம்மன்னா கெண்ட மீன் பரம்பரை, உடம்புல இருந்து ஒரு செதில் இருந்தா கூட உசுர விட்டுருவோம். நம்மள சீண்டி பாக்குறாங்களே. ஏன்னா எப்ப டிவில ரேப் சீனா இருக்கு. ஆமா தங்கச்சி. என்னடா அது ரேப் சத்தம்? என்னடா அது வீடு குலுங்குற அளவுக்கு கற்பழிக்கிற? பொறுத்தது போதும், பொங்கி எழும்பல. யோ யோ எங்க ரேப்? எங்க ரேப்? எங்க ரேப்? ஏயா பட்டப்பல்ல நடு வீட்டுக்குள்ள ரேப் நடக்குது. ஓத்துல சோத்த வடிச்சிட்டு இருக்கீங்கல, அறிவு இல்ல? எங்க ரேப்? எங்க? டிவிலயா? நான் கூட உண்மையாத்தே ரேப் நடக்குதுன்னு கதவுதவுனா உடைச்சுக்கிட்டு வந்துட்டேன். டிரைவர் என்னைய மன்னிச்சுக்கிறங்க. எங்களை பார்த்தா உனக்கு டிரைவர் மாதிரியால தெரியுது? ஏனே காக்கி சட்டை போட்டிருக்கிய? ஒருவேளை விபி இல்ல வயர்மேனா வேலை பாக்குறீங்களா? சரினே, நீங்க நல்லா மரம் ஏறிடுவீங்க. இந்த அக்கா எப்படின்னு மரம் ஏறுவாங்க? ஏல என்ன பார்த்தா கரண்ட் கம்பம் ஏறவ மாதிரியே தெரியுது. அப்ப போஸ்ட்மேனா? இல்ல. வாட்ச்மேனா? இல்ல. குறுக்காவா? இல்ல. கண்ட்ரேட்டா? இல்ல இல்ல இல்ல. அப்ப கொசு மருந்து அடிக்கிற குடும்பமா? ஏல வேணால. வேணு. இல்லை. நீங்க யாருன்னுங்கிற டீட்டெயில் எனக்கு தெரிஞ்ச ஆகணும். எல்லா காகி சட்டையை பத்தி சொன்னீங்க. இந்த போலீஸ்காரங்களும் காகி சட்டை போடுவாங்கன்னு தெரியாம போச்சே உங்களுக்கு. மாட்டிக்கிட்டனே. நீங்க எல்லாம் போலீஸ் குடும்பமா? நான் யாரு தெரியுமா? தூத்துக்குடி எம்எல்ஏ. வணக்கம் சார். ஆக போறோம்னு சொன்னேனுங்க. நான் மட்டும் மந்திரி ஆயிட்டேன்னா போலீஸுக்கு ஜீன்ஸ் பேண்டும் டி ஷர்ட் யூனிஃபார்மா குடுக்குறேங்கய்யா. கதவை திறந்து வச்சுட்டு டிவி பார்க்க கூடாதா? ஜோதி, ஆர்டிஸ்ட் மேனுவல் கிடைச்சிருச்சு. அதெல்லாம் ஓகே. கிரீட்டிங் கார்டு செக்ஷன் எங்க இருக்கு? எது கேக்குற? கிரீட்டிங் கார்டு வாங்கணும். முக்கியமான ஒருத்தருக்கு அடுத்த வாரம் பர்த்டே. யாரடி இது? எனக்கு தெரியாது முக்கியமான ஒருத்தர். அதெல்லாம் சஸ்பென்ஸ். என் பிறந்த நாள் எனக்கே தெரியாம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எனக்கே கடை கள்ளி விளையாட்டு பொண்ணு. ஜோதி, ஹவுஸ் திஸ்? நோ. அன்பு, கொஞ்சம் இங்க வாங்கல. ஒரு நல்ல கார்டு செலக்ட் பண்ணி கொடுங்க. நானே வா? உங்களுக்கு பிடிச்சதை நீங்களே செலக்ட் பண்ணி கொடுங்க. நீங்க உங்களுக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ணி தாங்க. அன்பு, எங்கேயோ ஒரு ஒலி தெரியுதே. இது அனுப்புங்க. அவரு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. Are you sure? Because I'm very very particular. It's very important. Sure, na? Thank you. Okay, இது okay. ராணி, ரெடியா இரு. கூடிய சீக்கிரம் ஒரு மகாராணி வருவாங்க. காடு வரும். உல்லாசமாகவே உலகத்தில் வாழவே காடொன்று வரணுமே. எப்போ எப்போ எப்போ. மா போஸ் கம்மா. ஆனந்த். அண்ணே. என்னையா? காடு. ஆனந்தா? இல்ல அன்பு. ஆனந்தாயா? நல்லா பாருங்கண்ணே, அன்புன்னு தான் இருக்கும். ஆனந்த் பிஎன் போட்டிருக்கு. உன்னை பார்த்தா படிச்ச மாதிரியா இருக்கு. ஆடியோ வரல. ஏப்பா காசு கொடு. மணியாட்டம் அனுப்புறேன், வாங்கிக்க. ஓசிலே பலபரம் நடத்திட்டாரு. அண்ணே காலை வணக்கம்ண்ணே. வந்துட்டியா? என்ன ஆடுண்ணே. கார்ல வரல. வாழ்க்கை பிரச்சனை இங்கதான் எங்கேயோ இருக்குன்னு. யோ
நான் இது வரைக்கும் இந்த மூஞ்சிக்கு எந்த கார்டும் கொடுத்தது இல்ல. நீ ஏன் அப்படி டார்ச்சர் பண்ற? டேய் என்னையா கூப்பிட்ட? ஆமாடா அண்ணா நீங்க கூப்பிடலாம். காடுங்க. எந்த கார்டு? சொல்ல மாட்டேன், ஆனா எனக்கு வேணும். நாளைக்கு வரும், கண்டிப்பா கொடுத்துறேன். வரல நீ வரமாட்டேன். போ கொடுத்துறேன். இந்தாங்க சார். காடுங்கடா. உங்களுக்குலாம் வேற வேலையா இல்லையா? வீதிக்கு 4 பேர் லவ் பண்றதே பொழப்பால இருக்கீங்களா? நில்றாங்கறல்ல. நிக்க மாட்டேன் போடா. அட டேய் நில்றா. டேய் போடாங்க ஒண்ணையா. இனிமேல் தெரு பக்கமே வர மாட்டேன்டா. ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போக போறேன். உடு டூட். டேய் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். யார் இந்த பொண்ணு? நம்ம லிஸ்ட்ல கூட இல்லையே. என்ன பார்த்து கண்ணடிச்சல்ல, காந்த மாதிரி இழுக்குது. வெக்கப்படாதயா. வாழ்க்கையில முத ஒரு ஆள் என்ன பார்த்து கண்ணடிச்சிருக்கான். ஒரே குஷியா இருக்கியா? சொல்லையா, என்ன பார்த்துதானே கண்ணடிச்ச? ஆமாங்க, நாங்க தாங்க உங்களை பார்த்து கண்ணடிச்சது. கண்ணடிக்கிறதையும் அடிச்சிட்டு அதை சொல்லி வேற காமிக்கிறியா? சொல்ல சொன்னேன். அப்போ கிணத்துல போய் சொன்ன விழுந்துருவியா? தங்கச்சி என்ன மன்னிச்சிடுமா. தங்கச்சி பார்த்து கண்ணடிக்கலாமா? வேணும்னா என்ன 2 அரை அரைச்சிடு. 2ஓ 4ஓ அதை நான் முடிவு பண்ணிக்கிறேன். உண்மையை சொல்லியா, ஏன் கண்ணடிச்ச? தாய்க்குளமே என்ன மன்னிச்சிடு. தாய்க்குளமே இப்படிதான் அறிவு கட்டத்தனமா ஏதாவது செஞ்சுட்டு தங்கச்சி தாய்க்குளம் நழுவ பாக்குறது. ஒண்ணு ஏயா சண்டைக்கு வர பொண்ணுங்க எல்லாம் சைட் எடுக்கிறதா உங்க வேலையா? யோ நீ யாரு என் நடுவுல? முன்ன பின்ன தெரியாத ஆளு. ஒரு பொண்ணை பாத்துட்டா போதுமே, கருணை பொங்கி வழிஞ்சிருமே. ஐயா நான் உனக்கு உதவி செய்ய வந்திருக்கேன். உன்னை கேட்டேனா? இல்ல உன் வேலையை பாத்துட்டு போயா. இத பாரு பொண்ணு. என்னடா பையா? பையாவா? என்ன நினைச்சிருக்க? உன்னை பத்தி பாத்துட்டு இருக்க, ஒரே ஆட் பண்ணிட்டு இருக்க. யார் பார்த்தா சொன்னது? இருங்க, கண்ணச்சவன் நானு, நீங்க என்னங்க? ஐயோ தானா கண்ணடிக்கலாமா? கண்ணுல தூசி விழுந்து அதுவா அடிச்சிச்சுமா. அப்படியா? தூசியோட சேர்த்து கண்ணையும் எடுத்துறேன். அப்புறம் தூசியும் விடாது, விழுந்தாலும் அடிக்கிறதுக்கு கண்ணு இருக்காது. வெண்ட கைட்டா இனிமே லிஸ்ட்ல இருக்கிறவங்க இல்லையா பாப்போம். இவெல்லாம் ஒரு ஆம்புலன்ஸ் சொல்லிக்கலாம். வெக்கம் கட்டும். நான் பொண்ணுடா இது. இந்த வளையல் என் கைக்கு சரியா இருக்குமா? கையை கொடுமா, போட்டு விடுறேன். நிறுத்தியா யோ, உனக்கு என்ன சாகணும்னு ஆசையா? கண்ணு அடிச்சதுக்கே கண்ணத்துல எறிஞ்சிட்டா கைய புடிச்சான்னு வச்சுக்கோ, கைய கழுத்தோட எடுத்துருவா. வளையல வாங்குறவனா விக்கிறவரு அவரு. நீ யாரு என் நடுவுல மூக்க நீட்டிக்கிட்டு? அம்மா ஐயா, இந்த மாதிரி வாட்ட சாட்டமான உடம்புக்கு சாக்கடிக்குதா? இந்த மாதிரி கனமான வளையல் போட்டாதான் வடையாது. ஏயா, அந்த ஆள் அற வாங்குறத பார்த்துமா உனக்கு புத்தி வரல? அந்த ஆளு வாங்கினது பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தைரியமே வந்திருக்கு. இந்த வளையல்ல உன் கைக்கு என் கையில போட்டு விட்டுருமா? ஆசையா இருக்கு. ஒரு தடவை பூச வாங்குறா தாயா உனக்கு அந்த ஆசை போகும். இன்னைக்கு நீ சாகிறதுனே முடிவு பண்ணிட்டு வீட்டுல இருந்து புறப்பட்டு வந்துட்டியா? என்ன நினைச்சிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தோம் தெரியாது. ஆனா இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே வரும்போது வலது கண்ணு படப்படன்னு அடிச்சுக்கிச்சு. இப்படிதான் சின்ன வயசுல ஒரு வாட்டி கண்ணு படப்படன்னு அடிச்சப்போ ஊர்ல பூகம்பமே வந்தது. ஆனா இந்த வாட்டி இங்க இக்கடா பூகம்பம் வந்துடுச்சு. அந்த பூகம்பத்துக்கு என்கிட்ட மருந்து இருக்கு, இந்த வாங்கிக்க. ஆவுனா கையை தூக்கிடுற. நீ நம்ம டைப் தான். பேசாம என்ன கட்டுங்க. எது? என்ன கல்யாணம் பண்ணிக்கோ சொல்றேன். உன்னுடைய அழகு என்னுடைய பலம், உன்னுடைய வேகம் என்னுடைய வீரம், உன்னுடைய கிழுகிழுப்பு என்னுடைய துடி துடிப்பு, உன்னுடைய ஸ்மைல் என்னுடைய ஸ்டைல், ஜோடி பொறுத்த பிரமாதம். சூப்பர். வெக்கங்கட்ட மனுஷயா நீ. ஐயா, மத்தவங்களை வெக்கப்பட வைக்கிற விஷயங்களும் என்கிட்ட நிறைய இருக்கு. டைம் கிடைக்கும்போது சொல்லி தர்றேன். இத பாரு, ஆத்தங்கரை ஓரமா வந்து லேசா என் பேரை சொல்லி கூப்பிடு. நான் டக்கரா நைஸா வந்துடுறேன். என் பேர் என்ன தெரியுமா? என்ன? டைகோ.
டைகர் டைகர் டைகரா? யா டைகர்? யா அதோ அந்த கூண்ல இருக்கிறதா? அதான் சித்தப்புலே, என் தம்பி, ஒண்ணு வீட்டு தம்பி ரொம்ப குறும்பு செஞ்சுட்டு இருந்தா கலாட்டா தாங்க முடியாம கூண்ல போட்டு அடிச்சிட்டோம். ஒன்ன மட்டும் ஏன் வெளியே விட்டுருக்காங்க? ஒண்ணு செய்ய. என்ன என்ன என்ன? உன் தம்பிய கூண்டுல இருந்து கொஞ்சம் வெளியே வர சொல்லி திரும்ப உள்ள போ சொல்லு. சொல்லிடுவேன். ஆனா வந்து 2-3 நாளா 2 பேரும் பேசிக்க மாட்டோம், ஒரே சண்டை. பயம் பயம். என்ன நான் சொன்ன நாய்க்குட்டி மாதிரி வெளியே வர்றா? அதத்தான் செஞ்சு காட்டுங்கிற. பாரு. என்ன தம்பி சௌக்கியமா? சௌக்கியம் சொல்றா. இத பாரு, நீயும் நானும் அண்ணன் தம்பி மாதிரி. இப்போ உங்ககிட்ட இருந்து ஒரு சின்ன உதவி ஆகணும். ஒண்ணும் இல்ல, அங்க நிக்கிறா பாரு, ரொம்ப திமிர் பிடிச்சவ. அவளுக்கு எனக்கும் ஒரு பந்தயம் ஆயிடுச்சு. வேற ஒண்ணும் இல்ல, நீ ஒரு 2 நிமிஷம் தான் கூண்டை விட்டு வெளியே போயிட்டு மறுபடியும் உள்ளே வந்துடு, அவ்வளவுதான். என்ன சொல்ற? சரின்னு சொல்றா. இந்த தடவை நீ உதவி செஞ்சேன்னா ஒருவேளை அடுத்த ஜென்மத்துல நான் உள்ள இருந்து நீ வெளியே இருந்தேன்னு வச்சுக்கோ, இந்த மாதிரி பொண்ணுகிட்ட மாட்டிக்கிட்டே இருந்தா நான் உனக்கு உதவி செய்யறேன். என்ன சொல்ற? அவ்வளவுதான். நான் இப்ப கதவை திறந்து விடுற. எப்பா என்னடா பண்ற? மச்சான், சினிமாலாம் மேல பணம் வச்சுட்டு கீழே செங்கல் வச்சு ஏமாத்துவானுங்களா, அந்த மாதிரி கணக்கு செக் பண்ணி பார்த்தேன். பட் பண்டாரி செட் ஜென்யூன் மச்சான், புது கட்டா கொடுத்துருக்கான். இவ்வளவு பணம் வச்சு என்னடா பண்ண போறோம்? முதல்ல 2 ஜெட்டி வாங்கணும் மச்சான். பழைய ஜெட்டிலாம் ஜெல்லி கண்டி மாதிரி ஓட்டே ஆகி போச்சுடா. டேய், இந்த காசு வச்சு முதல்ல நாம சொந்தமா ஒரு பத்திரிக்கை ஆரம்பிப்போம்டா. தப்பு பண்றவன்லாம் நம்ம பேப்பர் பார்த்து பயப்படணும். அப்படின்னா முதல்ல நம்ம தான் பயப்படணும். ராங் ரூட்ல வந்த பணமா இருந்தாலும் நல்ல வழியில தான் செலவு பண்ண போறோம். நீ நல்ல வழியில செலவு பண்ணு, இல்ல நாகர்கோயிலுக்கு போற வழியில செலவு பண்ணு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு நாள் இந்த பணத்தை நான் கட்டி பிடிச்சி தூங்கணும் மச்சான். முதல்ல நம்ம செய்யற வேலையை நம்ம ரிசைன் பண்ணணும்டா. What is it? I have asked you to type liars and you have typed liars. Sorry, sir. What sorry? Hello, I am editor and publisher Murugaraj speaking. டேய் மங்கூஸ் மண்டையா. ஹலோ மச்சான், இவனை கொஞ்சம் அசிங்கமா திட்டேன். டேய் முருகராஜ், குருவி கட்டும் கூடு நீ ஒரு பால் குடுக்கறது பசு, 3 பேரும் மூஞ்சில உடுவோண்டா குசு. டேய், நீ நடுப்பக்கம் நாகராஜ் தானே? இப்பவே உன்னை வேலையை விட்டு தூக்குறேன்டா. அத முதல்ல செய்டா. அதுக்காக தான் கஷ்டப்பட்டு ஒரு கான்செப்ட் பிடிச்சோன்னு திட்டிட்டு இருக்கிறோம். அப்புறம் இந்த கூட கோரஸ் கொடுத்தானுங்களா, அதை நம்ம ஜேகேவும் சீனும் தான், அவனும் சேர்த்து வேலையை விட்டு தூக்கிடு. டேய் இரு, எண்டு பஞ்ச் ஒன்று சூப்பரா மாட்டிருக்கு, அது கேள. கோழி போடும் முட்டை நீ தான் ஏன்? மீன் வேணும்னு கேட்ட பிடிச்சு கொடுத்தேன். இப்படி எவனோ ஒருத்தன் குடிசையில உட்கார்ந்துட்டு சமையல் பண்ணிட்டு இருக்கியே, வீட்டுக்காரன் வந்துட்டானா? வந்தா என்ன சார், அவனுக்கு ஒரு மீனை வறுத்து கொடுத்துருவேன், சாப்பிட்டு போயிடுவான். அது இருக்கட்டும், மீன் வாசனை எப்படி இருக்கு சார்? சூப்பரா இருக்கு. நானும் லண்டன்ல எத்தனையோ 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டிருக்கேன். ஆனா இப்படி ஒரு ஃபிஷ் ஃப்ரைய பார்த்ததே இல்ல. வா 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 வா, கொண்டா சாப்பிடலாமா?
என்ன பண்ண நீ? ஏன் போட்டு சார் இப்ப என்ன அதுக்கு? யானை தான் கத்துச்சாக்கோன்னு நினைச்சேன். போங்க சார் நீங்க வேற. ஏமா 1 2 3 4 5 சார். இதான் 5ஆ? ஆமா 5 தான். ஒரு பேச்சுக்காவது இந்த 5ல கொஞ்சமாவது கொடுத்துருக்கலாம்ல. ஐயோ நீ சாப்பிடவே இல்லையா சார்? நீ வச்சாதானேமா சாப்பிடுறதுக்கு. அது வந்து சார் எனக்கு பசி வந்துருச்சுன்னா எல்லாமே மறந்து போயிடுவேன். இந்த ஒரு வாட்டி மன்னிச்சிருங்க சார். நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. நீ கொஞ்சம் கட்டுப்பாடோட இருந்தா நல்லது. என்ன சார் நீ எப்ப பார்த்தாலும் கட்டுப்பாடு கிட்டுப்பாடுன்னு? அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். நான் வயிறு நிறைய புல்ல சாப்பிட்டாச்சு. எந்திரி போலாம். ஐயோ இருட்டி போச்சு. இருட்டுனா என்ன? போலாம் வா. இருட்டுனா என்னவா? இனிமே நம்ம போறது காட்டுக்குள்ள. போன மாசம் விரவு பொறுக்க போன 2 பொம்பளைங்களை யானை மிதிச்சு கொன்னுடுச்சு. காட்டு யானை மிதிச்சா கரைக்கிறதுக்கு எலும்பு கூட கிடைக்காது தெரியுமா? இப்ப என்ன பண்ணலான்ற? பேசாம இந்த குடிசையில தூங்கிட்டு நாளை காலையில போலாம். வா சார். எக்க வழிக்கு ஒண்ணும் தெரியல. ஒரு வழியிலும் சின்னையாவை கண்டுபிடிக்க முடியாது போல இருக்கு. பிடிக்கிறேன், கண்டுபிடிக்கிறேன். சார் இவரை பாத்தீங்களா சார்? கொஞ்சம் சத்தமா கேளுங்க. இந்த போட்டோவில் இருக்கிறவரை பாத்தீங்களா? கொஞ்சம் சத்தமா கேளுங்க. இந்த போட்டோவில் இருக்கிறவரை பாத்தியா? என்னங்க வாய் மட்டும் செய்து சத்தத்தை காணோம். நீங்க என்ன ஊமையா? ஊமையா? ஐயோ யார் வந்து ஊமைங்கற? ஏன் அடிக்கிறீங்க அவனை? இல்ல சார் வாயிலேயே கத்துறேன். காதுல ஈத்த ஊத்தி வச்ச மாதிரி என்ன போய் ஊமைங்கறா சார்? ஏய் நிறுத்துங்க. அவனுக்கு ஒரு காது சரியா கேட்காது. ஒரு காதுக்கு எப்படியா? ஆமா. போடா ராஸ்கல். சார் இந்த போட்டோவில் இருக்கிற பையனை பாத்தீங்களா? அட நம்ம வண்டியில ஓசியா சவாரி செஞ்ச தம்பி. உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? கூட ஒரு பொண்ணையெல்லாம் தள்ளிக்கிட்டு போனா. பொண்ணா? எங்க இறக்கி விட்டீங்க? மேட்டுப்பாளையத்துக்கு போற வழியில தாங்க இறக்கி விட்டேன். மேட்டுப்பாளையத்துக்கு போற வழியா? சார் என்னையும் உங்க லாரில ஏத்தி போய் அதே இடத்துல இறக்கி விட்டுறீங்களா? கண்டிப்பா இறக்கி விடுறேன். ஆனா கொஞ்சம் ஆடுகளை ஏத்த வேண்டியது இருக்கு. ஏத்திட்டு வந்து கூட்டி போறேன். சரிங்க. ஆசையா ஒரு லாட்டரி சீட்டு வாங்கினே இந்த கழுத அநியாயமா முழுங்கி என் வாழ்க்கையே கெடுத்துருச்சே. ஐயோ 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 ஐயோ. நம்ம குடிசை கதவு திறந்து கிடக்கு. ஐயோ ஒரு தலை 4 கால். அப்பா 2 கால்ல கொலுசு கிடக்கு. ஆணும் பெண்ணும் கலந்த அர்த்தநாரீஸ்வரரா? இதையெல்லாம் நீ பார்க்காத. வெளியில போய் கழுதைய பாரு. தம்பி தம்பி. ஹலோ ஹலோ பாபுது கிலோ பாபுது. என்னப்பா இதெல்லாம்? எப்ப நீங்க வந்து படுத்த? நான் ராத்திரி வந்து படுத்துட்டேனே. ராத்திரியவா? அது பயமா இருந்தது அதான். அப்பா. தம்பி இந்த பாப்பா யாரு? தெரியாதுங்க. பாப்பா இந்த பையன் யாரு? தெரியாது. தெரியாதா? கண்ணாமூச்சி ஆடுறீங்களா? ஒரே பானையில வந்த வெள்ளாவி துணி மாதிரி ஒரே போர்வையை போத்திக்கிட்டு ராத்திரி பூரா கிடந்திருக்கீங்க. கேட்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் எனக்கு தெரியாது உனக்கு தெரியாதுங்கிறீங்க. என்ன ஒண்ணும் தெரியாத கழுதை நினைச்சீங்களா? அப்படிலாம் சொல்லாதீங்க. கழுதைகள்லாம் தெரியுங்க. அப்ப எனக்கு ஒண்ணும் தெரியாதா? கழுதைக்கு தாங்க ஒண்ணும் தெரியாதுன்னு சொன்ன. குழப்புறானே. எப்பா தெரியலடா விட்டுருப்பா. நீங்க யாரு? எதுக்காக என் குடிசையில வந்து படுத்தீங்க? தெரியாதுங்க. மறுபடியும் குழப்புறானே. கிறுக்கனார் பாம்புகள் இருக்கே. ஐயோ சாரிங்க. இது தூக்க கலகத்துல ஒண்ணும் புரியாம வளரிட்டோம். நாங்க 2 பேரும் கோத்தகிரிக்கு போயிட்டு இருந்தோம். ராத்திரி நேரம் ஆயிடுச்சு. அதான் இங்கே தூங்கிட்டு போலாம்னு படுத்துட்டோம். ஆமா உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லைங்க. ஒரே போர்வைக்குள்ள இறுக்கி
இறுக்கி பிடிச்சு படுத்திருந்தீங்க. அது ஏங்க கேக்குறீங்க? ராத்திரி படுக்கும் போது தனியா தாங்க படுத்திருந்தேன். காலையில முழிச்சு பார்க்கும் போது இந்த பிசாசு வந்து பக்கத்துல படுத்துருக்கு. பிசாசா? என் கண்ணுக்கு பிசாசு மாதிரியே தெரியலையே. உங்க கண்ணுக்கு பிசாசுலாம் தெரியாதுங்க. நான் பிசாசா? ஆமா. ஒரு பிசாசு இன்னொரு பிசாசு பக்கத்துல படுக்கும். ஐயோ, ரெண்டும் சாசா. பேய் கூட்டமே வீட்டுக்குள்ள வந்து படுத்துருச்சு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? மறுபடியும் குழப்புறானே. ஒண்ணும் பயப்படாதீங்க, நாங்க ஓடிடுறோம். போலாம். என்ன போலாமா? என்ன எந்திரிச்சோட போலான்ற? இப்ப நான் குளிக்கணும். குளிச்சாதான் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இப்ப நீ குளிக்கணுமா? வா. எங்க? போனா. ஆமா, குளிக்கணும்னு சொன்னேன். எங்க கூட்டிட்டு வந்திருக்க? எங்க ஊர்ல இதுலதான் குளிப்பாங்க. இந்த துண்டை கட்டிக்கிட்டு ஆத்துல இறங்கு. துண்டா? ஆமா. துண்டெல்லாம் நமக்கு செட் ஆகாது. நமக்குலாம் பாத் டப்ல குளிச்சுதான் பழக்கம். அதுவும் ஹாயா பிறந்த மேனியா. பிறந்த மேனியாவா? முண்டை கட்டையாவா? எங்க ஊர் பொம்பளைங்க காதுல விழுந்துச்சு உன் கதை கந்தல் ஆயிடும். பேசாம துண்டை கட்டிக்கிட்டே ஆத்துல இறங்கு. எனக்கு துண்டு கட்ட தெரியாதுன்ற விட மாட்டேன்றியா? கட்ட தெரியாதா? கொண்டா. நான் கட்டி விடுறேன். கொலைய காட்டு. அம்மா, வா. தண்ணியில இறங்கு. குளிர்தே. என்ன சார்? இப்ப என்ன பண்ணோம்? மூக்கப்பிடி. மூக்கப்பிடி. மூங்கு. எப்படி? இப்படி புடிச்சு மூங்க. இன்னொரு தடவை மூங்கு. என்ன திரு திருன்னு முழிக்கிற? துண்டு தண்ணியோட போயிடுச்சு. அடப்பாவி, நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. உனக்கும் கட்டிக்க தெரியல, கட்டி விட்டதை காப்பாத்திக்கவும் தெரியல. நீ ஒழுங்கா கட்டி விட்டா தானடி? நான் ஒழுங்கா தான் கட்டி விட்டேன். சரி, இப்ப அதெல்லாம் விடு. இப்ப நான் எப்படி கரைக்கு போறது? நான் கண்ணு முடிக்கிறேன். நீ கரைக்கு போய் கொலைய மாட்டிக்கோ. ஆத்தாடி, உன்னை நம்ப முடியாதுமா. நீ கரைக்கு போய் அந்த பக்கம் திரும்பி நின்னு கண்ணை முடிக்கோ. நான் வந்து ட்ரெஸ் மாட்டிக்கிறேன். சரி போ போ. திரும்பி பார்க்க கூடாது. சீக்கிரம் போ. திரும்பாத. திரும்பி பார்க்காத. நான் எப்படி பிறந்தனோ அப்படியே வந்துட்டு இருக்கேன். ஒரு ஆள் இவ்வளவு பெரிய ஜாமான் தனியா என்ன பாஸ் இது அசைக்கவே முடியல. பாம்பு இருக்குன்னு நினைக்கிறேன். டிக் டிக்னு சத்தம் வருது. மணிக்கு உண்டு. இதையே மூடி வச்சிருக்காங்க. டைம் வேஸ்ட் ஆயிருமே. இந்த லூசு போயிட்டு வந்து இந்த கடியாரத்தை காப்பாத்தி பத்திரமா உள்ள கொண்டு வைங்க. போங்க, தூக்குங்கடா. எட்ரா விளக்கண்ணே. டேய் இப்படி வாடா சந்துரு, வா. எங்க போனா அந்த விளக்கண்ணே? தூக்குடா தூக்குடா. கை 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 கை. ஏண்டா 4 ஸ்டெப் கூட நடந்து வரல, அதுக்குள்ள என்னடா கை கை கைன்ற? அதனடா கையில பாட்டில் விளக்கெண்ணெய். விளக்கெண்ணையா? எதுக்கு? இவன் தான் எடுறா விளக்கெண்ணா, அதான் எடுத்துட்டு வந்தேன். இந்தா தூக்கி போறா. ஏன்டா இங்க போட்ட? நீ தானே தூக்கி போடுன, அதான் போட்டேன். யாரா அவன்? அதுக்காக வயல இடம் தூக்கி போடுறது? யாரா விழுந்தா என்னடா வருது? க்ளீன் பண்றா, போடா. ஒழுங்கா க்ளீன் பண்ணு. ஆகாதடா. சரி விடுறா. அப்படியா? அப்புறம் சத்தாவை ஃபாலோ பண்ணானா? பாவனே. அந்த புடி புடியா.
பிடிக்கல பிடிக்கலடா. ஏண்டா இப்படியா தூக்குறது? ஒழுங்கா பிடிக்க வேணா? நான் எங்க பிடிச்சேன்? அதுக்குள்ளதான் நீங்க தூக்கிட்டீங்களே. கரெக்ட். அவர் தூக்கவே இல்லை, நான் பார்த்தேன். அப்புறம் ஏன்டா பேச வருதா? வேலை செய்யும் போது பேசக்கூடாதுன்னு பாஸ் சொல்லியிருக்காரு. ஐயோ, அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா, நீங்க வேலைக்கார வந்திருக்கீங்க. என்ன உசுரோட வச்சு புதைக்கிறதுக்குன்னு வந்திருக்கீங்கடா. சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. என்னடா என் சத்தம்? என்ன 200 வருஷமா ஓடிட்டு இருந்த கடியாரத்தை அநியாயமா போட்டு உடைச்சிட்டீங்களடா. அப்பாடா, நான் கூட புதுசு நினைச்சு பயந்துட்டேங்க. கழுத கற்பூர வாசனை உனக்கு தெரியுமாடா? எங்க பாட்டம் போட்ட காலத்துல இருந்து பாதுகாப்பா வச்சுட்டு இருந்ததை உடைச்சிட்டீங்களா? இனிமேல் எவனாலையும் வாங்க முடியுமாடா இதை? ஆமா ஆமா, இனிமே இதை யாரும் வாங்க மாட்டாங்க. வாயமுறா குரங்கு. ஐயா மன்னிச்சுக்கங்க ஐயா. மன்னிச்சிரதா? மன்னிச்சிரதா? சுந்தரேசா இதோ வந்துட்டேன். இடிபாடுக்கு பிறந்தவனே, இன்னும் நீ ஸ்டெடி ஆகலையா? என்ன எழுவ தெரியல, ஓடி வந்தா கால் ஸ்லிப் ஆகுது. டாக்டர் கிட்ட கொண்டு போய் காலை காட்டணும். டாக்டர் கிட்ட காட்ட வேண்டியது உன் காலை இல்ல, உன் கண்ணை. ஏடா கண்ணு முன்னு தெரியாம எண்ணெயில கால் வச்சா வழுக்காம என்னடா செய்யும்? என்ன டேய், யாராங்க எண்ணெய் கொட்டுறது? டேய், யாரா இதை உடைச்சது? அது வேற ஒண்ணும் இல்லைங்க, பசங்க பத்திரமா தான் தூக்கிட்டு வந்தானுங்க. உங்களுக்கு காலு சிரிப்பான மாதிரி பசங்களுக்கு கை சிரிப்பாயிடுச்சு. எஜமா, இனிமே ஒரு நிமிஷம் கூட இவங்களை இந்த வீட்டுல வச்சு கூடாது. உடனடியே கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணி அனுப்பிச்சிட வேண்டியதான். இந்த உடஞ்ச பொருளுக்கெல்லாம் உங்க ஒப்படம் வந்து காசு கொடுப்பான். இதெல்லாம் கொண்டு வாங்குற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு அவங்க வெளியே போக கூடாது. ஐயா 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 ஐயா, கொஞ்சம் பெரிய மனுஷன் பண்ணுங்க. ஐயா ஐயா ஐயா, நீங்க ராஜா ஐயா கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. எடுத்து சொல்ற பிசினஸே கிடையாது. முதல்ல நீ வந்து வவுச்சர்ல கையெழுத்து போட்டு கொடு. மிச்சம் மீதி இருந்தா கடைசியில பாத்துக்கலாம். சாமி, டேய் டேய், அத தொட்டிங்க கையை வெட்டி பிடிங்க ராஸ்கல். என்னாச்சு? எதா உடைச்சீங்க? ஒண்ணு இல்லையா? அதேதான் அதேதான். நீங்க போங்க, நான் பின்னால வந்து கையில கொடுத்துறேன். நீங்க போங்கய்யா, நீங்க போங்க போங்க. டேய் நடங்கடா நடங்கடா நடடா. டேய் டேய், உன்னதான்டா. என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான்டா பீலிங்கி. போடா போடா. இதுல ஒண்ணும் குறைச்சலடா, இதுல ஒண்ணும் குறைச்சல்ல. ஐயோ, அந்த லட்சத்திலே ஆக்கிட்டாங்களே. ஐயோ அம்மா அம்மா. சித்தப்பா என்னாச்சு? என்ன ஒண்ணாச்சு? போங்கடா போ. எனக்கு எந்திரிக்க தெரியும். அம்மா ஏடிக்க. டேய் எல்லாரும் இங்க வாங்க. டேய் கொட்டாச்சி வாடா இங்க. டேய் வளப்பா நீ வாங்க. வாங்கடா, உங்களுக்கு வேற தனியா வெத்தலை பாக்க வச்சு அழைக்கணுமா? டேய் அந்த சுத்தில வந்து கொடு. நீங்க போய் அந்த பர்னிச்சர் எடுத்து வைங்க போங்க. டேய் நில்லுங்கடா. நீங்க என்ன நினைக்கிறீங்க? போங்கடா. நீ எங்க போற? நீங்க தானே ஃபர்னிச்சர் எடுக்க சொன்னீங்க. ஏன் இது வரைக்கும் உடைச்சல பத்தாதா? பர்னிச்சர் மேல கை வச்சா முதல் டெட் பாடி நீதான்டா. போய் மேல ஏறி தேவையில்லாத ஆணில புடுங்க போ. தேவை உள்ள ஆணி தேவையில்லாத ஆணி எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான். போய் புடுங்க போ. டேய் நீங்க எங்க போறீங்க? ஆணி புடுங்க. ஆணியே புடுங்க வேணாம், வாங்கடா. நீங்க டேய் டேய் என்னடா சொன்னீங்க? நீங்க தான ஆணியை புடுங்க வேணாம் சொன்னீங்க. ஆணி புடுங்க வேணாம் அவங்கள சொன்னேன். ஒண்ணே சொல்லலாம், போய் புடுங்க. டார்ச்சர் பண்ற ராஸ்கல். விட்டா கிறுக்கு நாக்கிர வாங்கி போட்டுருக்கு. ஊர்ல இருக்க கடைசில எல்லாம் ஏன் வேலைக்கு வந்து ஏன் உசுர வாங்குறீங்கடா? டேய் வராங்க. டேய் அந்த பிரச வந்து கொடு. நீ சுரண்டு. நீ வாங்க. நீ உள்ள போ. டேய் அவனை வாட்ச் பண்றான். டேய் தொடடா, கீழே தொடடா, தரைய தொடடா. சாவு அடிக்கிறாங்களே நீங்க. டேய் மெல்ல மெல்ல, என்ன செவருக்கு வலிக்கும். ஏமா தொடடா. பரதேசி பரதேசி கர்ம கர்மம். ஐயோ என்னடாச்சு? சுத்தியில ஓங்கி நடுமடலே போட்டான்டா. ஏய் வேணும், நான் போட்டேன் தெரியாம வந்துருச்சுடா. ஏய் மூச்சை காணடா. ஏய் தண்ணி எடுத்துட்டு வாடா. டேய் இந்த இருக்கு தண்ணி நான் ஊத்துறேன். ஏய் சி சி கெட்ட தண்ணி, நல்ல தண்ணி எடுத்துட்டு வா. இந்தா சித்தப்பா 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 சித்தப்பா
சித்தப்பா தலையில சுத்தி வந்துருச்சு. கூலி மிச்சமாமனு பேச்ச கேட்டவங்க வேலைக்கு சட்டம் பத்தியா? என் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்டா. டாய், இவங்களை ஜாக்கிரதையா பாத்துக்கடா. ஓகே பாஸ், இவனுக்கு வேலை செய்யணும் உடனே உங்ககிட்ட வந்து சொல்லிடுறேன். வாயில் அடிச்சிருவேன். நான் அப்படியா சொன்னேன்? இவங்களை வேலை செய்யாம பாத்துக்கிறது உன் வேலை. ஹலோ ஹலோ. இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா? வௌவாலும் கோட்டாலும் குடியிருந்த பாழடைஞ்ச இடத்த வீடுன்னு நினைச்சு 20,000 ரூபாய் தொலைச்சிட்டேன். ஹாய் மச்சி. அட்வான்ஸே கொடுக்காம வீடெல்லாம் ஓகே பண்ணிருக்கேன். டேய், என்ன வீட்டுக்குள்ள எல்லாம் ஷூ போட்டு வந்துட்டேன். ப்ளீஸ், வீட்டுக்குள்ள எல்லாம் அலோட் இல்ல. வெளியில வரும். எது இந்த கலீஜுக்குள்ள வரதுக்கு என் காஸ்ட்லி ஷூவை கட்டி வாசல்ல ஒண்ணுமா? டேய், வீட்டுக்குள்ள குப்பை தொட்டியை பார்த்துருக்கேன்டா. ஆனா வீடே குப்பை தொட்டியை இப்பதான்டா பாக்குறேன். என்ன இப்படி சொல்லிட்டேன்? எத்தனையோ பேர் வந்தாங்க எங்களோட ஷேர் பண்றதுக்கு. முடியாதுட்டா. ஆனா உனக்கு மட்டும் ஓகே சொல்லிருக்கான். ஒருவேளை ஜேகே கோமேல ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்ல வந்தா. பாஸ், நீங்க எங்க தங்குற விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம். பொறாமப்படுவாங்க. சியர்ஸ். சியர்ஸ். டேய், உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையாடா? பாதாள சாக்கடைக்கு வாசகால ஜன்னலை வச்சுட்டு இத போய் வீடுன்றீங்க. யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க, போய் யாருன்னு பாருங்கடா. நீ வரும்போது அமுக்கணும்ல, அது இப்பதான் அடிக்குது. வால் கிளாக் ஸ்லோவா ஓடி பாத்துருக்கேன்டா. ஆனா இந்தியாலேயே காலிங் பெல் ஸ்லோ அடிக்கிற வீட்டை இப்பதான்டா பாக்குறேன். இதான் சொர்க்கமாடா. டோன்ட் வரி, 2 நாள் எல்லாம் சரியாயிடும். ஏன் 2 நாள் எல்லாம் கிளீன் பண்ணிடுவீங்களா? சே, உனக்கே பழகிடும். நம்ம கையில என்ன இருக்கு? ஊர் எப்ப வரும் நச்சரிச்சுட்டே இருந்தியே. இத பாத்தியா? இதான் எங்க ஊரு கோத்தகிரி. எப்படி இருக்கு? அத பத்தியா? அதான் எங்க வீடு. அது எங்க தாத்தா வேலை செய்யற ஃபேக்டரி. சரி, அதான் ஊர் வந்துச்சுல, உங்க வீட்டுக்கு கூட்டு போய் உங்க தாத்தா கிட்ட சொல்லி எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடு. வா. என்னம்மா தயங்குற? ஒண்ணும் இல்ல, 2 நாள் ஆச்சு ஊரை விட்டு போய். இப்போ உன் கூட போனேன்னா தாத்தா என்ன நினைப்பாரு? ஒன்னும் நினைக்க மாட்டாரு. நமக்கு சிரமம் கொடுக்காம பேத்தி சூப்பரா ஒரு பையனை செலக்ட் பண்ணிட்டு வந்துட்டாலே சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சு ஃபர்ஸ்ட் நைட் நடத்தி வைப்போம்னு நினைப்பாரு. என்ன நீ எப்ப பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் நைட்லயே குறியா இருக்க? வயசு கோளாறுமா? என்ன கோளாறு? இப்போ உன்னை நான் எப்படி தாத்தா கிட்ட கூட்டு போறது? நீ ஒன்னும் கவலைப்படாத. உங்க தாத்தா யாரு, அவர் எப்படி இருப்பாருன்னு மட்டும் சொல்லிரு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கிருஷ்ணா, கோவிந்தா, கோபாலா, அது பாரு, அவர்தான் எங்க தாத்தா. என் பேத்தியை 2 நாளா காணோம், கண்டுபிடிச்சு கொடுப்பா. கிருஷ்ணா எங்க? அதோ கோயில் பக்கத்துல. கிருஷ்ணா, பிரசாதம் சாப்பிடு. கிருஷ்ணா, அந்த நெத்தில நாமம் கையில மாடு அந்த பேக்கா? இது பாரு, எங்க தாத்தாவை பேக்கு கேக்குன்னு சொன்னா எனக்கு ரொம்ப கோவம் வரும். சாரி, கிரேட் ஜென்டில்மேன் பேக். ஆமா. கிருஷ்ணா, கோவிந்தா, கோபாலா, கிருஷ்ணா, 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 உன்னையே நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த பக்தனுக்கு என்னைக்கப்பா நேரில் காட்சியளிக்க போற? கிருஷ்ணா, 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 என்னே உன் மாயை? மாயை ஒன்றுமில்லை மகனே. இத்தனை காலமும் ஒரு சாபத்தினால் பசுவாக இருந்தேன். இன்று உன் கைப்பட்டதும்
சாவு விமோச்சனம் பெற்று மனிதனாக மாறிவிட்டேன். கிருஷ்ணா, டோன்ட் வரி மை சன். கடைசியாக ஒரு முறை கத்தி பார்த்தேன். ஆமா, ஏதோ சாபம்னு சொன்னியே, அதான் எனக்கு புரியல. போன ஜென்மத்துல ஒரு முனிவர் வீட்டுல சர்வெண்டா வேலை செஞ்சுட்டு இருந்தேன். சர்வெண்டா? இடையில கட் பண்ணாத மறந்து போயிடும், வேலைக்காரன். ஓஹோ, ஆமா, வேலைக்காரனா என்ன வேலை? இந்த கமண்டலத்தெல்லாம் வாஷ் பண்ணி வைக்கிறது, தொடச்சி வைக்கிறது, ஓஹோ, புலித்தோல்லாம் ட்ரை வாஷ் பண்றது, சலவா பண்றது. ஓஹோ, இப்படி நான் வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ ஒரு நாள் அந்த முனிவரோட சம்சாரம் முருங்கா சாம்பார் வச்சாங்க. பலே, முனிவருடைய சம்சாரமும் முருங்கா சாம்பார் வச்சாங்களா? ஆனா அது கெட்டு போச்சு. நினைச்சேன் கெட்டுதான் போயிருக்கும். கெட்டு போன சாம்பார நான் புல்லுல ஊத்திட்டேன். அத முனிவர் பாத்துட்டாரு. ஏன்டா அது மாதிரி பண்ணன்னு கேட்டாரு. அதுக்கு நானுமா சொன்னேன், கெட்டு போன சாம்பார நம்ம சாப்பிட்டா வைத்த கலக்குமேன்னு சொன்னேன். நியாயம் தானே? அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமோ? புல்லுல ஊத்திட்டியே, அந்த புல்ல மாடு மேயுமே, அந்த மாட்டுக்கு வைத்த கலக்காதான்னு கேட்டாரு. அடடா அடடா, என்ன புத்திசாலித்தனமா சொல்லிருக்காரு முனிவர்ல. நான் மாடுதானே, வைத்த கலக்கனா என்னன்னு கேட்டேன். அதுக்கு ஒரு பயங்கரமா கோவம் வந்துருச்சு. நீ வாழ்நாள் பூரா அந்த புல்லையே சாப்பிடும் பசுமாடா மாற கடவாய் அப்படின்னு சாப விட்டார். நான் மாடா மாறிட்டேன். ஆமா, இதுக்கு விமோசனமே சொல்லியா? சொன்னாரு, அதுக்குள்ள அவசரப்படல. எங்க சொல்லாமட்டோன்னு பயந்து போயிட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, நீ நேரா கோத்தகிரிக்கு போ, அங்க சிங்காரவேலு நாயுடுன்னு ஒரு பேக் இருப்பார். சரியாதான் சொல்லிருக்காரு. அவர்கிட்ட நீ போய் ஒரு 1 இயர் சர்வெண்டா வேலை செய். என்கிட்ட அந்த 1 இயர்க்கு அப்புறம் கிருஷ்ண ஜெயந்தி வரும். அன்னைக்கு அந்த பெக்கோட கை மேலே படும், நீ மனுஷனா மாறிடுவாய் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி உங்க கைய மேல பட்டுது, நான் மனுஷனா மாறிட்டேன். இது கொஞ்சம் அவுத்து விடுறீங்களா? கிழியா மேலே? உங்க இஷ்டம். அப்ப மேலே சௌரியமா இருக்கு. வா கிருஷ்ணா, வா. இந்த வீட்டுல உன் பாதம் படுறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இதான் இந்த இடையினுடைய குடிசை. பக்தா கிருஷ்ணா, இது என் கண்ணுக்கு குடிசையா தெரியல, கோகுலமா தெரியுது. உன் கருணையே கருணை. கிருஷ்ணா, நீ இப்பதான் உள்ள வர, அதுக்குள்ள உன் காலடி சோடு எப்படி வந்தது? தாத்தா, அதை நான் தான் போட்டேன். ராதா, நீ எப்பமா வந்த? அது வந்து இப்பதான். கிருஷ்ணா, உண்மையான பக்தனை கைவிட மாட்டேங்கிறத நிரூபிச்சுட்ட. அதனால தான் 2 நாளா காணாம போன என் பேத்தி கிடைச்சுட்டா. இப்படி லீலைகளை இடைவெளி இல்லாம பண்ணிக்கிட்டே இருக்கே. ஒவ்வொரு லீலையை நினைக்கும் போது அப்படியே புல்லு இருக்குது கிருஷ்ணா. மறுபடியும் புல்லுகளுன்னு சொல்லாதீங்க, அப்புறம் மேய ஆரம்பிச்சிருவேன். வேண்டாம் வேண்டாம். ராதா, இது யார் தெரியுதா? கிருஷ்ணன், சாட்சாத் கிருஷ்ண பகவான். நமஸ்காரம் பண்ணுமா? ஐயோ தாத்தா, இந்த காலத்துல போய் அதுவும் இப்படி கிருஷ்ணா ராமானா, இந்த ஊர்ல உன்னை எல்லாரும் மாங்கான்னு சொல்லுவாங்க. என்ன மாங்கான்னு சொன்னாலும் பரவாயில்ல, தேங்கான்னு சொன்னாலும் பரவாயில்ல, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. உண்மையான பக்தனுக்கு தான் ஆண்டவன் காட்சி அளிப்பான். அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. என்ன, நான் கிருஷ்ணனோட உண்மையான பக்தன். நான் இதை நம்பவே மாட்டேன். எவனோ ஒரு பொறுக்கி பைய டகுல் விடுறான், அதை நீயும் நம்பி ஏமாறுற. பக்தா, கிருஷ்ணா, நம்முடைய அருமை உன் பேத்திக்கு புரியவில்லை என்று நினைக்கிறேன். பொறுக்கி கிரிக்கி டகில் என்று தகாத வார்த்தைகளில் என்னை அவமானப்படுத்துகிறாள். யாம் செல்கிறோம். வேண்டாம் கிருஷ்ணா, நான் போக விட மாட்டேன். நான் உன்னை போக விட மாட்டேன். அரியாசிறுமி ஏதோ கூறிவிட்டாள், அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். உன்னுடைய பக்த கொடிகளில் என்னை பொறுக்கி எடுத்தாயினவா, அதைத்தான் பொறுக்கி என்கிறாள். டகில் என்பது வேற ஒன்றுமில்லை, டகில் அது கந்தகவசம் மாதிரி. நீ கோகுலத்தில் கோபியருடன் கொஞ்சிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் டகில் என்ற புனிதமான வார்த்தை பிறந்தது. அதனால் தான் அது உனக்கு தெரியவில்லை கிருஷ்ணா. கிருஷ்ணா, ஏன் மௌனமாயிட்டாய்? நாங்கள் மௌன மொழியில் பரிமாறிக்கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் உமக்கு புரியாது, கீழப்போ. கிருஷ்ணா, இந்த உலகத்தில் உனது லீலைகளை புரிந்து கொண்டவர்கள் யார்? உன் லீலையை தொடர்ந்து நடத்து. அப்படியே ஆகட்டும். என்ன அழகான பொற்பாதங்கள். கிருஷ்ணா, எவ்வளவு நேரம் உன் பொற்பாதங்களை பார்த்து கொண்டே இருப்பது? டே பக்தா. என்ன கிருஷ்ணா? எனக்கு ஒரு ஆசை. கடைந்த வெண்ணையை கையில் எடுத்து தின்ன வேண்டுமா? அது குழந்தை பருவத்தில். இப்பொழுது நான் குமரனாகி விட்டேன் அல்லவா? ஆமாம். நான் மாடாக இருந்த பொழுது எனக்கு புல்லையும் புண்ணாக்கையும் போட்டு என்னை வளர்த்தாய். ஆமாம். இப்பொழுது நான் மனிதனாகி விட்டேன். உழைத்து சாப்பிட வேண்டும். என்ன என்ன கிருஷ்ணா, நான் இருக்கும் பொழுது நீ உழைத்து சாப்பிட வேண்டுமா? டே மண்டையா, உன்னை பொறுத்தவரையில் மட்டும்தான் நான் கடவுள். ஆனால் மற்றவர்களுக்கு நான் மனிதனாக தெரிய வேண்டும் அல்லவா? அதனால் தான் சொல்கிறேன், எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடு, இல்லை என்றால் போய் விடுவேன். வேண்டாம் கிருஷ்ணா, வேண்டாம். உனக்கு வேலை தானே வேண்டும். நாளைக்கே முதலாளியிடம் கூறி உனக்கு வேலை வாங்கி தருகிறேன். நினைத்தேன் வந்தாய் 100 வயது. ஆஹா, வந்துட்டாயா வைப்பிரண்டது.
என்னப்பா பாத்து நிக்கிற? நான் தான் நேத்துக்கு வருவேன் தெரியுமில. டீய போடப்பா. போடுறேன். ஆமா சரட்டு வந்து நிக்கிறீங்க. இந்த வித்தியை எங்க பாக்கத்துக்கிட்ட? மதுரை என்னப்பா போட்டியா? இன்னும் போடலையா? டீ போடுறதுக்கு வரலாமா? நீ தான் டீயை போட சொல்லிவிட்டு மதுரையை பார்க்க போயிட்டு மதுரைக்காரன் தான் பார்க்க போனேன். மதுரைக்கேவா போயிட்டேன். போட்டு தொலை, உசுர வாங்கி தொலைறீங்க. கோச்சுக்கிறாதப்பா, கோச்சுக்கிறாத. செத்த இரு போடுறேன். போடு. டேய் சிதம்பரம், என்னடா உன்னை பார்த்து எவ்வளவு நாள்? இன்னுமா டீ போடல? யோ, முதல்ல டீ சாப்பிட வந்தா ஒரு இடத்துல நெல்லு. ஜீனியை போட்டு போற, பாலை போட்டு வர்ற, டிக்காசம் போட்டு போற, செய்யறையும் செஞ்சுட்டு என்னைய கேள்வி மேல கேள்வி கேட்கிறாங்க. உங்க மரியாதை கட்டு போ. சரி குடியா. ஆமா, சவுண்டு கொண்டு குறைச்சல இருந்தா அப்படி. நீ அடுத்த தடவை வாடா, உன்னை வச்சுக்கிறேன். நார பையில படுத்துறாயா என்ன? ஏய் வடிவேலு, சேம்பு இருக்கணும் 4 டீ. ஏய் என்ன கஸ்டமர் எல்லாம் கையில டீ வச்சு நின்று இருக்கிற? இல்லப்பா, அந்த வைப்ரேஷன் வந்தான். வழக்கம் போல டீயை போட சொல்லிட்டு புகை மாதிரி மறைஞ்சிட்டாப்பா. நீ கஸ்டமருக்கு குத்தம் சொல்லாத. நீ ஃபாஸ்டா போட்டுருக்க மாட்டா, கஸ்டமர் கோச்சிட்டு போயிருப்பான். அவன் எல்லாம் ஒரு கஸ்டமரா? ஏற்கனவே நான் கடுப்புல இருக்கேன். இத பார், என் கடையில அடுப்புல நிக்கிறவன் கடுப்புல இருக்க கூடாது, இடுப்பை உடைச்சிருவேன். என்னப்பா டிஆர் மாதிரி பேச? நான் டீயை பத்தி பேசிட்டு இருக்கேன். இப்போ இந்த டீ என்ன பண்ண போற? என்ன பண்ணலாம்னு நீயே சொல்லு. நீயே குடிச்சிரு. ஆஹா, இன்னைக்கு முதலாளிக்கு எவ்வளவு தாராள மனசு. ஆனா சம்பளத்துல 2 ரூபா கழிச்சிருவேன். என்ன ஃப்ரீஸ் ஆயிட்ட? இல்லப்பா, எனக்குன்னு பொருந்தா கொஞ்சம் ஸ்பெஷலா போட்டிருப்பேன். இது ஒரு நாதாரிக்கு போட்டது, அத போய் கூடிடா. நான் என்ன இடிச்ச வாயனா? குடிச்சிட்டியா? கிலோ ஊத்துனே இல்ல, இதுக்கு 8 ரூபா. எனக்கு இது வேணும், என்ன வேணும்? ஆஹா, அதே வண்டி, அதே ரெட் கலர். ஹலோ, குட் மார்னிங் மேடம். ஹலோ, உள்ள வா. தம்பிக்கு எந்த ஊரு? முகத்தை பார்த்தா மதுரை பக்கம் மாதிரி தெரியுது. ஆமா, ஜில்லுன்னு தண்ணி குடிக்கிறியா இல்ல மோர் சாப்பிடுறியா? இல்லங்க, வெளியில ஒரு ஹீரோ ஹோண்டா ஸ்ட்ரீட் நிக்குது, அது. ஓ, வெளியிலயே பாத்துட்டியா? வரும்போதே பார்த்தேன். அந்த வண்டி மாதிரியே கிட்ட நிறைய வண்டி இருக்கு. சுச்சிதா, ஹேமா, புஷ்பா, யமுனா. ஏதோ தப்பான இடத்துக்கு வந்து போல இருக்கு. தாயே, ஆள விடுமா? தம்பி நில்லுப்பா. அதே ரெட் வண்டி. சௌந்தர்யா, சௌந்தர்யா. பாட்டி, மிஸ் சௌந்தர்யா கொஞ்சம் பார்க்கணும், கூப்பிடுறீங்களா? நான் தான் குமாரி சௌந்தர்யா. நான் இன்னும் குமாரி தான். அப்போ அந்த சிகப்பு ஹீரோ ஹோண்டா ஸ்ட்ரீட் வண்டி? அந்த வண்டி என்னதான்? ஆஹா, அதே ரெட் கலர் ஹீரோ ஹோண்டா ஸ்ட்ரீட். கடவுளே, இந்த வண்டியாவது அவ வண்டியா இருக்கணும். யாரவன் வண்டியை சுத்தி சுத்தி வரான்? பார்த்தா காலனிக்கு புதுசுமா தெரியுது. ஒருவேளை தீவிரவாதியாவோ உளவாளியாவோ இருப்பானோ. வெடிகுண்டு வைக்க ட்ரை பண்றான்னு நினைக்கிறேன். உளவாளியோ களவாணியோ, அவன் மூஞ்சியை பார்த்தா திருட்டு பைய மாதிரி இருக்கு. அவனை ஏங்கிட்ட விட்டுரு, நான் டீல் பண்ணிக்கிறேன். டேய், உன் ஹைட் என்ன? 5'10". உன் வெயிட் என்ன? 68 கிலோ. ஒரு நாளைக்கு ஒரு வீடு தானா? 3 சார். ஓ, ஒரு நாளைக்கு 3ஆ? டேய் இங்க வா. ஒன்லி 2 வீலர் மட்டும் தானா இல்ல பஸ், லாரி, காரு? ஒன்லி ஹீரோ ஹோண்டா ஸ்ட்ரீட், அதுவும் ரெட் கலர் தான். ரெட்டா? அதுல என்ன சென்டிமெண்ட்?
ஒரு சின்ன கமிட்மெண்ட் சார். அங்க என்ன மேல வார் பிளேன் போற சத்தம் கட்டிச்சு, எங்களுக்கு கேட்கலையே. அதெல்லாம் மிலிட்டரி சீக்ரெட், உனக்கு கேட்காது. ரீல் ஏண்டா நீ என்ன பிக் பாக்கெட்டா இல்ல செயின் அறுப்பா? என்ன சொன்னீங்க? என்ன திருடு நினைச்சீங்களா ரவுடி நினைச்சீங்களா? வார்த்தை அளந்து பேசுங்க. அளந்து பேசுறதுக்கு படி மறக்காதெல்லாம் என்கிட்ட கைவசம் இல்ல. திருட்டு போயிட்ட என்னங்க பேச்சு? உங்ககிட்ட எவ்வளவு நேரம் பேசுறது? ஒரு சின்ன சேஞ்ச் தான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணுங்க. போலீஸ் எதுக்கு? மிலிட்டரி நான் எதுக்கு இருக்கு? ஹோட்டல் வைக்கிறதுக்கு தான். அச்சே கையை அசிங்கப்படுத்திட்டியா? டேய் போலீஸ்க்கு போன் பண்ணு. டேய் போனே இல்லாம எப்படிடா? சரி சார் ஏன் சார் அவசரப்படுறீங்க? நான் திருடன் இல்ல சார். ஊருக்கு புதுசா வந்திருக்க பேங்க் மேனேஜர். காலனில ஏதாவது வீடு வாடகைக்கு கிடைக்குமா பார்க்க வந்தேன் சார். ப்ளீஸ் நம்புங்க சார். வாடகைக்கு வீடா? என்ன காது குத்துறியா? சார் நீ வாடகைக்கு வீடு பார்க்க வந்தியா இல்ல இந்த வண்டியை தள்ளிட்டு போக வந்தியான்னு அவனை இப்ப தெரியுண்டி. என்ன சார்? அம்முகுட்டி அம்முகுட்டி மிலிட்டரி பம்பாய் படத்துல வர்ற மணிஷா கொய்ராலா மாதிரி குலுங்கி குலுங்கி வர்றாயா. இந்த ஏய் வாப்பா. அட வா. எல்லாரும் ஒன்னாயிட்டு வந்திருக்கணும். பறக்கிறதா கொஞ்சம் கா கா. ஓ மிலிட்டரிங்கிறது காட்டுறியா? அது ஒண்ணு இல்லம்மா, உன் வீட்டுல கீழ் போர்ஷன் காலி ஆகுன்னு சொன்னல, அதுக்காக பாத்தியை கூட்டிட்டு வந்திருக்கோம். வாடகை என்னங்கறத நீயே பேசிக்க. கமிஷன் என்கிட்ட கொடுத்துருங்க. டே முதல்ல அவன் இந்த வீட்டுல தங்கலன்னா திருடேன்னு முடிவு பண்ணிடுவோம். சேச்சி உன் வீட்டை பத்தி பாரு. வாடகை 3000 ரூபாயா, கரண்ட் 400 ரூபாயா, பாத்ரூம் 100 ரூபாயா. உன் பாத்ரூம் கழுவுறதுக்கு அவரே 100 ரூபாய் கொடுக்கணும். அவரோட பாத்ரூம் தானே. ஓ அதுதானே. கேபிள் டிவிக்கு 200 ரூபாயா, மொத்தம் அத்தனை தானே. இஷ்டம் இருந்தா எடுத்துக்கோ. பின்னே அட்வான்ஸ் 30000 ரூபாயா. அவங்கிட்ட பணத்தை வாங்கிட்டா வீடே கட்ட போறியா? ஐயோ ஓவர் ரேட் ஓல்ட் டைப். எனக்கு ஒர்க் அவுட் ஆகுதுங்க. ஏய் அப்ப இவன் திருடன் தான். யோ உன் லொல்லு தாங்க முடியல. என்னடா லொல்லு பண்ணிட்டேன் நானு? எனக்கு இந்த வீடு பிடிக்கல, ரெண்ட் ஒத்து வரல, நாங்க தங்க மாட்டோம். ஓகே அப்படின்னா நீங்க இங்க வந்து தங்கிக்கீங்க. முழு வாடகையும் கொடுக்க முடியாம என் வீட்டுக்காரர் கஷ்டப்படுறாரு. நீங்க இங்க வந்துட்டீங்கன்னா என் வீட்டுக்காரருக்கும் பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும், எனக்கும் ஆசையா இருக்கும். என்ன சொல்றீங்க? அவ இங்க வந்தா உனக்கு என்ன ஒத்தாசையா இருக்கு? அடி சேல இல்ல உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கு. எனக்கு ஒரு பல்ப் வேணா, நீ ஒண்ணு போ. ஏன் சந்தேகப்படுறீங்க? டேய் என்ன அங்க பாக்குற? அதுக்கு முன்னால இங்க பாத்த? நான் இங்க இல்ல பார்த்தேன். இப்பெல்லாம் நீ அங்க பாக்குற, அதுக்கு முன்னாடி இங்க தான பாத்த? ஐயா நான் பார்க்கலங்க. போய் பாரு. இல்லங்க போய் பாரு. மரியாதை இல்லங்க. இங்க நின்னு பார்த்தா மட்டும் மரியாதை வந்துருமா? டேய் போய் பாரு. சொன்ன பாரு. டேய் போய் போடா. இல்லங்க. மேஜர் அங்கிள் என்ன அங்க கலாட்டா? அது ஒண்ணு இல்லம்மா, இங்க ஒரு திருட்டு பையன் மாட்டிக்கிட்டான். என்னது? யாரோ திருடம்மா? ஏங்க அந்த பொண்ணு அந்த வீட்ல ஆ வீடு ஆ பெண்ணிட தானே. ஆ பெண்ணு அங்கேயே தாமசிக்கணும். சரி நான் வரேம்மா. நீ பாத்து போமா. ஓகேமா. டேய் கண்டிப்பா நீ திருடன் தான்டா. ஐயோ இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? வாடகைக்கு வரணும் அவ்வளவுதானே. வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. ஏமா தாயே எனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு, வாடகை எவ்வளவு வேணாலும் தரேன். அது மட்டும் இல்ல உங்களை பார்க்கும்போது செத்து போன என் மாமன் மச்சானை பாக்குற மாதிரி இருக்கு. ஏடா நாங்க என்ன பேய் பிசாசுங்களா? ஊசி பாபு வந்துட்டான், ஓடிடலாம். ஏன்டா இப்படி ஊசியால குத்துன? என் பேர் ரூசி பாபு, நான் இவங்களோட பையன். எனக்கு தினமும் சாக்லேட் வந்தர்ல, வாங்கி தரேன்ப்பா. இப்படி சில வித்தியாசமான கேரக்டர்களுக்கு மத்தியில புதுசா ஒரு பேங்க் மேனேஜர் வந்து காலனில செட்டில் ஆயிட்டான். சோ இனிமே தான் கதையை சூடு பிடிக்க போகுது. எஸ் ஹலோ, இத பாருங்க, நம்ம 2-3 வாட்டி மீட் பண்ணிட்டோம். உங்க பேர் நான் கேட்கல, என் பேரை நீங்க கேட்கல. ஒருத்தர் தெரியும்னா பேர் தெரிஞ்சிருக்கணும். உங்க பேர் என்ன நீங்க சொல்லிடுங்க, என் பேர் என்ன நான் சொல்லிடுறேன். உங்க பேர் எனக்கு எதுக்கு சார்? சரி வேணாம், உங்க பேரையாவது சொல்லுங்க. ஏன்னா இந்த ஏய் சு பொம்பளை மஞ்சள் ட்ரெஸ் கூலிங் கிளாஸ் அப்படிலாம் கூட்டா நல்லா இருக்காதுங்க. அதனால வந்துட்டு பேர் சொல்லிடுங்க. ஓகே ஓகே இருங்க நான் சொல்றேன். விசாலமான உங்க கண்ணை பார்த்தா உங்க பேரு விசாலம் இல்லையா? ஈன்னு பல்ல காட்டுங்க. முத்து போன்ற பல்வரிசை, உங்க பேரு முத்துப்பள்ளி. என்ன பள்ளி தேடலாம் வருது. முத்தம்மா, உங்க முகம் அப்படியே தாமரைப்பூ மாதிரி அழகா இருக்கிறதுனால உங்க பேர் தாமரை கனி. சாரி அது ஆம்பளை பேருங்க. உடம்பெல்லாம் அழகு கொட்டி கிடக்கிறதுனால உங்க பேர் ஊர்வசி. ரம்பை திலோத்தமே அந்த ஃபேமிலியில ஏதாவது? அங்கமுத்து, தமிழரசி, அழகி. கொஞ்சம் இருங்க,
இலக்கண இலக்கிய புராண சரித்திர பேரா இன்னைக்கு பூரா சொல்லிட்டே இருப்பீங்க. விட்டா ஸ்வீட் பேரா சொல்றேன். லட்டு, ஜிலேபி, ஜாங்கிரி, கமர்கட். என் பேரு LKA மலம். அந்த இனிஷியல் சரியா கேட்டுச்சு. அந்த பேரு தான் எப்படி LKA மலம். இங்க சமயக்கட்டுல இருக்கப்பா. வா வா, என்ன பேரை கேட்டுட்டியா? என்ன பேரு? என்னப்பா புருஷன் பேரை பொண்டாட்டி சொல்லக்கூடாது. உனக்கு என்ன ஆம்பளை? ஏன் நினைக்கிற? என்ன பேரு? இல்ல அப்ப வேணாம். ஏன் 4 நட்சத்திரம் பார்க்கணுமா? இல்ல ஐயோ, அது சாப்பிடும்போது சொல்லக்கூடாது. நீ சாப்பிடும்போது சொல்லக்கூடாதா? என்ன விக்கலா? அது வருமே சாப்பிடும்போது. பாப்பா ஏன்டா உளற? தப்பா பேசினா தலையை எடுத்துருவாங்கடா. பரவாயில்ல, தப்பா பேசினா தலை எடுப்பாங்க. நான் சின்ன நல்லதுக்கு தான் சொல்றேன். இது என்னடா புது பெர்ஃபார்மன்ஸா இருக்கு? நீ எந்த நல்லதுக்கும் சொல்ல வேண்டாம், பேசாம மூடிக்கிட்டு சும்மா இரு. ஐயா ஐயா, என்னடா நல்லது? அது ஒண்ணும் இல்ல. சும்மா இரு, அவன் பேசட்டும். சொல்லு சார். உங்க தங்கச்சி பொண்ண மருமகள் ஆகிக்கிட்டா உங்களுக்கு எவ்வளவு சொத்து கிடைக்கும்? என்ன ஏகா ஐயா கிணத்தனமா இப்படி ஒரு கேள்வியை கேக்குறான்? 100 கோடி ரூபாய் சொத்து கிடைக்கும். அவ்வளவு அமெரிக்கா டாலர். அவன் ஏதோ தெரியாம சொல்ல. தெரியாம பேசலாமா? தெரிஞ்சுதான் பேசுறேன் சார். கேவலம் 100 சார், கேவலம் 100 கோடி ரூபாய்க்காக நீங்க உங்க அண்ணன் கூட போட்டி போடுறீங்க. இதே 500 கோடி ரூபாய் சொத்து இருக்கிற இடத்துல சம்பந்தம் பண்ணா நீங்க உங்க அண்ணனை ஜெயிச்சு காட்டினதானே அர்த்தம்? ஏகா ஐயா, இவனுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கா? ஐயா, காலாவதியான மருந்து எதையோ காலையில குடிச்சிட்டான் போல இருக்கு, உளறிக்கிட்டே இருக்கான். நீங்க இதை பெருசுபடுத்தாதீங்க ஐயா. சரி 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 சரிடா, நீ சொல்றது நியாயம்னே வச்சுக்குவோம். 500 கோடி ரூபாய் சம்பந்தத்துக்கு எங்கடா போறது? அப்படி கேளுங்க சார். அமெரிக்கால உங்க தங்கச்சி வீட்டுக்காரர் மட்டும் கோடீஸ்வரர் கிடையாது. அவரை விட சொத்து இருக்கிறவங்க லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. என்ன மாமா, நம்ம வாஷிங்டன் வெற்றிவேல் சார் பத்தி சொல்லல? என்னது வாஷிங் மிஷின் வஜ்ரவேலுவா? ஆமா வாஷிங்டன் வெற்றிவேலு ஜென்டில்மேன் சார். அவர்கிட்ட எவ்வளவு சொத்து இருக்குன்னு சொல்லுங்க. அவர்கிட்ட ஒரு 2 மாடு, ஒரு ஆடு, ஒரு கோடிக்கணக்கான சொத்து இருக்கு. ஒரு 500 கோடி தேருங்க ஐயா. தேரும்ல? அவர் பொண்ணு பத்தி சொல்லுங்க. எந்த பொண்ணு? அந்த பொண்ணு சம்பந்தம். அந்த பொண்ணு ஒரு டைப்பா இருக்குமே, டைப் ரைட்டிங், ஷார்ட் ஹேண்ட், கம்ப்யூட்டர். அது கூட சம்பந்தம் பாக்குறாங்களே? ஆமா பாக்குறேன். அவரை பத்தி சொல்லுங்க. எவரை பத்தி? எவரை பத்தியா? நம்ம சின்னையா தங்கராசையா பத்தி சொல்லுங்க. தங்கராசா? என்ன தங்கராசா? அவருக்கு என்ன குறைச்சல்? அவருக்கு குறைச்சல் நான் சொல்லவே இல்லையப்பா. என்ன மாமா, உங்ககிட்ட அவங்க மாப்பிள்ள பாக்குற பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்க. ஆமா ஒப்படைச்சிருக்காங்க. என்னடா அதுக்கு? என்ன இப்ப அதுக்கு என்னன்னு கேக்குறீங்க? பின்ன வேற என்னடா கேட்கணும்? ஸ்கிரிப்ட் இல்லாம கூட்டு விட்டியடா. என்ன மாமா, அவங்க அமெரிக்கால இருந்து இந்திய கலாச்சாரப்படிதான் ஒரு பையன் வேணும்னு இங்க வராங்களே. வராங்களா? வராங்க. அந்த பொறுப்பெல்லாம் கூட உங்ககிட்ட தானே ஒப்படைச்சிருக்காங்க. எந்த பொறுப்பெல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன்? பொறுப்பெல்லாம் என்கிட்டதான் ஒப்படைச்சிருக்காங்க. ஐயா, நீ இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லையே. எனக்கே இப்பதான் தெரியும். ஐயா டேய், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இந்த 500 கோடி வாஷிங்டன் வெற்றிவேலு சம்பந்தத்தை எனக்கு பேசி முடிச்சிடும். அதை விட 300 கோடியில கிரைண்டர் கிரிஜா 200 குறையுது இல்ல ஐயா? வாஷிங்டன் வெற்றிவேலு சம்பந்தத்தை மட்டும் பேசி முடிச்சிடு. புரியுதா? எனக்கு புரியுதுங்க. உனக்கு புரிஞ்சதில்ல, இவனுக்கு புரிய வை. இந்த சம்பந்தம் மட்டும் உறுதியாகல, ஒன்றரை மாமா உடம்புல அது இருக்காது. தலை. அப்பா அப்பா, வாங்க மாமா, வாங்க. ஒண்ணு இல்ல, வாங்க. வெளியே போடா. ஏண்டா சோத்துக்கே கஷ்டப்படுறியன்னு உன்னை என் வீட்டுல தங்க வச்சு ஒரு வேலையும் வாங்கி கொடுத்தா அந்த 2 தடி எங்க கிட்ட என்னைய மாட்டி விட பாக்குறியா? இனிமே இந்த பக்கமே வரக்கூடாது. போட்டியே தூக்கிட்டு கிளம்புடா. என்ன சார் தப்பு பண்ண?
என்ன தப்பு பண்ணேன் நான் கேக்குறேன். என்னங்க யாரோ வாஷிங்டன் வெற்றிவேலா காலையில இருந்து நிறைய தடவை போன் பண்ணிட்டாங்க. ஏதோ உங்க பொண்ணு கல்யாண விஷயமா நம்ம ஊருக்கு வராங்களாமா. உங்ககிட்ட சொல்லி கெஸ்ட் ஹவுஸ் புக் பண்ண சொன்னாங்க. சொல்ல மறந்துட்டேன். இப்ப என்ன சார் சொல்றீங்க? அவங்க யாருன்னே தெரியாம தான் அவங்க பேரை நீங்க கரெக்டா சொன்னீங்களா, இல்ல நீங்க யாருன்னு தெரியாம உங்களுக்கு போன் பண்ணாங்களா? கன்ஃபியூஷன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி லூஸ் மோஷன். அவ்வளவா சார் பிரச்சனை? இல்லப்பா, நான் குழப்பத்துல இருக்கேன்னு சொல்றேன். ஒரு குழப்பம் இல்ல சார், இதுக்கு பேர் தான் சப்கான்ஷியஸ் மெமரி பவர். நான் ஏற்கனவே குழம்பி போன குட்டையா இருக்கேன். நீ அதுல குச்சியை விட்டு ஆட்டாதப்பா, புரியும்படியா சொல்லு. அது வந்து சார் அது வந்து சார் சப்கான்ஷியஸ் மெமரிங்கிறது ஒரு பவர். அது 1000ல ஒருத்தருக்கு தான் இருக்கும். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம புதுசா பழகின ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காலப்போக்குல நம்ம மறந்துடுவோம். ஆனா நம்ம மூளை அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். எப்பவாது ஒரு சில ஞானிகளுக்கும் புத்திசாலிகளுக்கும் மட்டும்தான் அது அப்பப்ப வெளில வரும். என்ன கேட்டுட்டு இருக்கீங்க? இல்ல, நீ சொன்னதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா நானு. ஐயோ, அதாவது ஒரு ஜாடியில கீழே கிடக்கிற தண்ணியில காக்கா கல்ல போட 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 தண்ணி அப்படியே மேல வரும். அதானே நீ சொல்றது? ரொம்ப கரெக்டா புரிஞ்சுட்டீங்க சார், கிட்டத்தட்ட. ஆனா அதுவும் ஒரு புத்திசாலி காக்காவால மட்டும்தான் முடியும். இப்ப நான் புத்திசாலிங்கிறியா இல்ல காக்காங்கிறியா? சார் நீங்க ஞானி சார். பின்ன எந்த சம்பந்தமும் இல்லாம அந்த வாஷிங்டன் வெற்றிவேல் பேரை சொல்றதுக்கு நீங்க என்ன லூசா சார்? அது சரிப்பா, பேரை சொன்னேன். பொண்ணு கல்யாணத்தை பத்தி நான் எப்படி சொன்னேன்? சொன்னீங்கல்ல, எப்படி சொன்னீங்க? அதான்ப்பா, எப்படி சொன்னேன்னு உன்னை கேட்கிறேன். அதான் சார் நான் சொல்றேன். நீ என்ன சொல்ற? சப்கான்ஷியஸ் மெமரி பவர். இதோ பாருடா. பின்ன கரெக்டா நடக்க போறலாம் சொல்றதுக்கு நீங்க என்ன ஜோசியரா சார்? லூசு சார் நீங்க. அடிக்கடி அந்த வார்த்தையை சொல்லாதப்பா, என் மேலே எனக்கு டவுட் வருது. உங்களுக்கு உங்க மேல மட்டும் டவுட் வரல சார், தேவையில்லாம மேல டவுட் வருது. இட்ஸ் ஓகே சார், நான் கிளம்புறேன் சார், நான் கிளம்புறேன். நான் போறேன். இரு, கூப்பிட்டீங்களா சார்? இவ்வளவு பவர்ஸ் எனக்குள்ள வச்சுக்கிட்டு அந்த தடியனை கிட்ட வேலை பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுப்பா. இந்த மாதிரி நேரத்துல நீ என்ன தனியா விட்டு போயிடாத சிவா. சிவா போக மாட்டேன் சார், நான் போக மாட்டேன். உங்ககிட்ட கத்துக்கிறதுக்கு இன்னும் நிறைய இருக்கு சார். நீங்க ஒரு என்சைக்ளோபீடியா சார், என்சைக்ளோபீடியா. நல்லா இருப்பா. ஆயுஷ்மான் பாபா, போட்டி எடுத்துட்டு உள்ள வாப்பா. உள்ள வா. டேய் மழை பண்ணீங்களா? இப்ப எதுடா டுமாயோ கமாயோன்னு கத்தின்னு இருக்கீங்க? இங்க பாரு, ஒரு ஓனா கேபரேட் டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. இவன் மரம் மாதிரி சாஞ்சு போயிருக்கிறான். எப்பதான் பொண்ணை கடத்துவீங்க? பாஸ் என்னடா நின்னுட்டு தூங்குறான்? நான் தூங்கல, அந்த பொண்ணை எப்படி கடத்துறதுன்னு யோசனை பண்ணி நிக்கிறேன். பாத்தீங்களா, எங்க பாச பத்தி சாதாரணமா நினைக்காதீங்க. சாதாரணமா நினைக்காம சர்ஃபெக்சல்ல போட்டு நினைக்க சொல்றியா? டேய் என்ன ஐடியா யோசனை கேளு முதல்ல. சந்துரு ஒரு 100 கூட அந்த பொண்ணு வரும்போது இந்த 10 ரூபாயை கீழே போட்டு உடுதான்னு கேளு. முதல்ல உன் 10 ரூபாய் கீழே போட்டு கேட்க சொல்ல வேண்டியதானே? உண்மையிலேயே உன் பிளான் என்ன? அந்த பொண்ணை கடத்துறதா இல்ல என்கிட்ட காசை கறக்கிறதா? கமர்லால் வரா, ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. அரே நம்மள்கிட்ட எஸ்கேப் ஆயிட்டானுங்க, வண்டி எடு ஜல்தி ஜல்தி. 10 நிமிஷத்துல இன்னொரு இடத்துல தூக்கணும். நல்ல வேலை நம்மள என்கவுண்டர் பண்ணல. அவர் என்கவுண்டர் பண்றவர் இல்ல, கமர்லால் சைடு. சேட்ட பாத்தேன்டா ஒளியறீங்க. நாங்க காருக்கு டியூ கட்டத. இந்த கடத்தல் நல்லபடியா முடிச்சிருந்ததுனா 2 மாசம் டியூ கட்டலாம் நினைச்சேன். ஆனா அந்த சேட்டு அவன் தலையிலே அவனே மண்ணை வாரி கொட்டிட்டான். அவனாவது அவன் தலையில அவனே மண்ணை வாரி கொட்டிக்கிட்டான். ஆனா என் தலையில நீங்க ஒட்டு மொத்தமா சேர்ந்து மண்ணள்ளி கொட்டிட்டீங்களடா. ஆமா எங்க உன் பாஸ்? பாத்தியா, கொஞ்சம் மறைவான இடம் கிடைச்ச உடனே இவன்லாம் ஒரு பாஸ். என்ன பிரதர், நீ மட்டும் தனியா வந்துட்ட? மேடம் இங்க வந்துகிட்டு இருக்காங்க. அதிர்ஷ்ட தேவதையும் பார்த்துக்கிட்டு இருக்கா. என்ன பிரதர் இதெல்லாம்? ஒரு பைத்தியமா பிடிச்சிருக்கு. பைத்தியம் இல்ல பிரதர், பிரிஞ்சவங்க சேரப்புற சந்தோஷம். மேடம் யார் தெரியுமா? இது கூட தெரியாதா? ஆர்கியாலஜி ப்ரொஃபசர், சாரி தொல்பொருள் ஆராய்ச்சியாளர். அது இல்ல பிரதர். என்னாச்சு இவனுக்கு? எங்கேயாவது கூட்டிட்டு போய் சூனியங்கனே வச்சிட்டீங்களா? வந்ததுல இருந்து பைத்தியக்கார மாதிரி குச்சிக்கிட்டே இருக்கா. என்னாச்சு நீயே கேளு. ஹலோ, யாரு? நல்லா இருக்கீங்களா? பிட் பாக்கெட் தொழிலெல்லாம் எப்படி போகுது? ஓகே, ஒரு நிமிஷம். ஏண்டா உன் டர்ட்டி ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ மாமா. பிரதர் கொஞ்சம் மெதுவா பேசு, இல்லனா செல்போன் காது ஜவ்வு கிழிஞ்சிரும். ஹலோ மாமா. ஹலோ மாமா, நல்லா இருக்கீங்களாடா? நாங்க நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? ஆமா,
என்னடா சொன்னீங்க? என்னடா சொன்னோம்? என் சுப்புலட்சுமி இந்த ஜென்மத்துல எனக்கு கிடைக்க மாட்டான்னு சொன்னீங்கல்ல? ஆமா. கிடைச்சிட்டாடா. என் சுப்புலட்சுமி எனக்கு கிடைச்சிட்டா. சுப்புலட்சுமி கிடைச்சிருச்சா? சுப்புலட்சுமி கிடைச்சிருச்சா? சென்னையில காணாம போன சுப்புலட்சுமி தாய்லாந்துல எப்படா கிடைச்சா மாமா? அங்கேயும் சாராயம் தான் இருக்கிறாளா? மூடுங்கடா. ஏய் டைம்டா டைம். மொகராசி மட்டும் இருந்தா தாய்லாந்துல இல்ல ஐலாண்ட்ல இருந்தா கூட கிடைப்பா. அவங்க கிடைக்கிறாங்கடா. நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்டா. அம்மா இப்ப சுப்புலட்சுமி எப்படி இருக்கு? ஏய் சுப்புலட்சுமி யாருன்னு நினைச்சீங்கடா? நம்ம அகிலா மேடம். அப்படி போய் அருவாள மேடம் தான் சுப்புலட்சுமியா? ஆஹா என்ன போதையான நியூஸ் சொன்னடா. சில்லுன்னு ஒரு கிங் பீச்சர் அடிச்ச மாதிரி இருக்கடா. ஏய் நீ எப்படா வர? உங்க 2 பேரும் பார்க்கணும் போல இருக்கு. 2 பேர் என்னடா 3 பேர். 3 பேரா வருவோம். 3 பேரா? ஆஹா பயங்கர பாஸ்ட் தான்டா. டேய் நான் அன்னைக்கே சொன்னல ஒரே ரூம்ல தங்காதீங்கன்னு. இப்ப டபுள் ட்ரிபிள் ஆகி போச்சுல. வாயை மூடுங்கடா. 3ஆவதா ஒரு ஜந்துவை கூட்டிட்டு வர போறோம். யாரா? நீங்களே பாருங்கடா. டேய் ஜாக்கிரதையா இருங்கடா. வச்சிடுறேன். என்ன பிரதர் மூஞ்சி மாறி போச்சு? ஒரு ஜந்துவை கூட்டிட்டு வரணும் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னல. சந்தோஷத்துல உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தலை வரைக்கும் குளிர்ந்து போச்சு. சாரி பிரதர். எனக்கு சுப்புலட்சுமி கிடைச்ச சந்தோஷத்துல நான் என்ன பேசுறேன்னு எனக்கே புரியல. சாரி. சரி விடு. நீதான் மேடம் ஃப்ரெண்ட்னு தெரிஞ்சது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்களே. இல்ல பிரதர், நான் தான் சந்திரசேகரன் மேடம் கிட்ட இது வரைக்கும் சொல்லல. சொல்லலையா? என்னத்துக்கு? நானும் பிக் பாக்கெட் அடிக்கிற புறம்போக்கு. படிப்புலயும் ஸ்டேட்டஸ்லயும் எங்கேயோ இருக்காங்க சுப்புலட்சுமி. இப்ப நீ சொல்ற இந்த சுப்புலட்சுமி யாரு? அதான் பிரதர் நம்ம மேடம். நான் கூட ஏதாவது சாதிச்சு பெரிய பொசிஷன் வர வரைக்கும் சொல்ல மாட்டேன். நீங்க சொல்லக்கூடாது. அதுல பிரதர் நான் என்ன சொல்ல வரேன்? நானும் கேட்க மாட்டேன். கத்தி பிளேடு பர்ஸ் இது மேல எல்லாம் சத்தியம். சரியா? சத்தியம். என்ன பிரதர் தாய்லாந்துல வந்து தமிழ் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்க? இந்த பாட்டை யார் எழுதுனதுன்னு தெரியுமா? வைரமுத்து தான். பாடுறா இப்படிலாம் சொல்லிட்டு தெரியுறானுங்களா? இந்த பாட்டை எழுதுனது நான் தான். இந்தியா மேல சத்தியமா சொல்லி இந்த பாட்டு எழுதுனது நீதானா? இதான் பிரதர் என் டைம். நீ இதையே நம்பலன்னா ஆஸ்கார் வாங்கின ஸ்லம்டாக் மில்லியனர் என் கதை நான் நம்பவா போற? என்னது ஸ்லம்டாக் மில்லியனர் நீ எழுதின கதையா? விதி பிரதர், எல்லாம் என் விதி. தமிழ் ஆளுங்களை நம்ப மாட்டேங்கிறாங்க. தாய்லாந்து மேல சத்தியம், அது என் கதை தான். டேபிள்ல இருந்து பேப்பர்ஸ் எல்லாம் பறக்குது. ஏதாவது வெயிட் வைக்கலாம்ல? வாரணாயிரம் படத்தோட பாட்டு எழுதுனது யாரு? வேணாம் விட்டுரு. நான் சொன்னா நம்பவா போற? கம்பராமாயணத்தை நீதான் எழுதுனியா? எனக்கு அவ்வளவு ஆசையெல்லாம் கிடையாது. கம்ப ராமாயணத்தை எழுதுனது கம்பர் தான். இதுவாச்சும் உண்மையை ஒத்துக்கிட்டிய? ஊர்ல இருந்து வரும்போது கேசட் எடுத்து வச்சு கொண்டு வர மறந்துட்டேன். நடமாடும் ரெக்கார்டிங் தியேட்டர் நான் இருக்கும்போது இந்த கேசட் எல்லாம் ஜிஜிபி. பிரதர் நீ இப்ப பாட போறியா என்ன? ஹார்மோனியத்தை ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் எம்எஸ்வி மாதிரி பாடாம விட மாட்டேன். சம்போ சிவசம்போ. 2 பேரும் சேர்ந்து தெரு ஓரமா பாட்டு பாடி பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கு. பி சைலண்ட் ப்ளீஸ். லெட் மீ டு மை வொர்க். இப்ப ஒண்ணும் சாங் கிடையாது. சந்திரு இது எங்க எடுத்துட்டு வந்து சொல்லு. சொன்னா திட்டமாட்டியே. நான் திட்ட மாட்டேன் சொல்லு. தாய்லாந்து வந்ததும் போனி இதுதான். எங்க யார் கிட்ட இருந்து? அவன் எவனோ கேன போய் ஏர்போர்ட்ல எதிர்க்க ஸ்பீடா வந்தா நேரா போய் இடிச்சா லபக்குன்னு லாவிட்டேன். இது இது என்னன்னு உனக்கு தெரியுமா? இது கூட தெரியாம இருக்கும். வெளிநாட்டு பேப்பர் வெயிட். கண்ணாடி கல்லு. இவ்வளவுதான் உங்க நாலேஜ். இட்ஸ் மோஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் டைமண்ட். வைரமா? ஆமா சந்திரு. எதை சாதிக்கிறதுக்காக நான் ரிசர்ச் பண்ணேனோ, எதை அடையறதுக்காக உன்னோட ஹெல்ப் கேட்டேனோ, எந்த வைரத்துக்காக நான் தாய்லாந்து வந்தேனோ, அந்த தஞ்சை பெரிய கோயில் வைரம் இதுதான். அந்த டைமண்ட் இது? அப்படின்னா கோஹினூர் டைமண்ட் மாதிரியா? பிரதர்
இந்த டைமண்ட் வித்தா கோடி ரூபாயில படம் பண்ணி கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம். அப்படியா? தாய்லாந்து வந்ததுல இருந்து இது என்கிட்ட தான் இருக்கு. அதான் மிஸ்ட்ரி. சாதிச்சிட்டோம். நம்ம நினைச்சதை சாதிச்சிட்டோம். இப்பதான் எனக்கு புரியுது அவங்க எதுக்கு நம்ம எல்லாரும் சேஸ் பண்ணாங்கன்னு. Immediately we'll have to leave this place. Let's go. என்ன கொடுமை இது? இந்த தொப்பையை வச்சுக்கிட்டு மறுபடியும் ஓடணுமா?